அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கிளாஸஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதில் நம்ம கண்டினியூ பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி கிளாஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸ்பிளேஷன் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ரொம்ப வருஷமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சிட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் அப்டேஷன் தான். ஓகேங்களா? பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எந்தெந்த யூனிட்டில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு வரும் அப்படிங்கிறது வந்து நம்ம ரொம்ப நாள் வந்து நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ எந்த யூனிட்டில் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு எவ்வளோ கேட்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கிப் பண்ணுற ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த இந்திய பொருளாதாரமாக தான் இருக்கும். ஓகேங்களா? எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற கான்செப்டை ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 5 கொஷின் அப்படி தான் வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு பதிலாக வேறு வந்து நம்ம ஸ்ட்ராங்காக படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நியூ அப்டேஷனில் வந்து நியர்பை இந்தியன் எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 கொஷின் வந்து நம்மளுக்கு கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது இனிமேல். ஓகேங்களா? ஸோ 20 நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிட்டா என்ன ஆகிடும், 20 கொஷின் வந்து நம்மளுக்கு அட்டன் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அதனால் வந்து கம்பல்சரி வந்து எக்கனாமிக்ஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த 20 கொஷினுக்கு 20 கொஷின் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம டோட்டலாக தரவாக அந்த இந்தியன் எக்கனாமிக்ஸ் வந்து நம்ம படிச்சு தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து 20க்கு 20 கொஷினும் உங்களை வந்து வாங்க வைக்கணும் அப்படிங்கிற மோட்டிவில் தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ரெகுலராக நம்ம கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களாலையும் 20 கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வந்து உங்களால் வாங்க முடியும். வாங்க கிளாஸ்க்கு போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த சிலபஸ் நியூ அப்டேட் சிலபஸ் வந்து நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல கொடுத்துருக்காங்க, இந்திய பொருளாதாரம் மற்றும் தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கில் வந்து உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் வந்து உங்களுக்கு வருது. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 5 திட்ட மாதிரிகள். இந்த 5 திட்டம் 5 years பிளான் வந்து உங்களுக்கு கம்பல்சரி வந்து இந்த 5 திட்டத்தில் வந்து அட்லீஸ்ட் 2 or 3 கொஷின் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகே? ஸோ அதோட ஒரு மதிப்பீடு. அடுத்து பார்த்தீங்கன்னா திட்டக்குழு மற்றும் நிதி ஆயோக், வருவாய் ஆதாரங்கள், இந்திய ரிசர்வ் வங்கி, நிதி ஆணையம், மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி பகிர்வு. ஓகேங்களா? அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி, பொருளாதார போக்குகள், வேலைவாய்ப்பு உருவாக்கம், நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, ஊரக நலன்சார் திட்டங்கள், சமூக பிரச்சனைகள், மக்கள் தொகை, கல்வி, நலவாழ்வு, வேலைவாய்ப்பு, வறுமை, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கமும், சமூக பொருளாதார மேம்பாட்டின் மூலாதாரங்கள், தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள், தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும், நலன்சார் அரசு திட்டங்கள், தற்போதைய சமூக பொருளாதார பிரச்சனைகள், நடப்பு நிகழ்வுகள். ஓகேங்களா? கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இந்த கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்தியன் எக்கனாமிக்ஸில் 1 or 2 கொஷின் வந்து கம்பல்சரி கேட்டுருவாங்க. ஸோ இந்த இதை வந்து எக்கனாமிக்ஸ் வந்து எதில் வந்து நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் 20 கொஷின் பார்த்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து உங்களுக்கு 6th to 10th எக்கனாமிக்ஸ் புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்கிற 15 கொஷின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு 11th 12th காமர்ஸ் புக்கிலேருந்து உங்களுக்கு இதில் கவர் ஆகிருக்கு. ஓகேங்களா? 11th 12th காமர்ஸ் புக்கு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா புவியியல் புக்கிலையும் உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். ஸோ என்னென்ன கான்செப்ட் என்னென்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா இந்த வேளாண்மை இருக்குன்னு பார்த்தீங்களா, நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தில் பயன்பாடு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புவியியலில் வந்து இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக இந்த கிளாஸை கண்டினியூவாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். 20க்கு 20 கொஷின் வந்து நம்ம அட்டன் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த கிளாஸ் போகலாம். ஓகே, இந்தியன் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான போர்ஷன் தான் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்டில் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பருவத்தில் ஃபஸ்ட்டு டேர்ம்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் கிடையாது. ஓகேங்களா? அது 6th ஸ்டாண்டர்டில் 2ஆம் பருவத்தில் தான் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது, இன்ட்ரடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 6th ஸ்டாண்டர்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா வெரி பேசிக்கான உங்களுக்கு பொருளாதாரத்தை பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா 6th ஸ்டாண்டர்டோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன
கெப்பாசிட்டியில் இருப்பாங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு புரிகிற மாதிரி தான் உங்களுக்கு அந்த இன்ட்ரடக்ஷனே இருக்கும். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பேசிக்காக நம்ம வந்து டிஎன்பிசிக்காக நம்ம இந்த எக்கனாமிக்ஸை படிக்கிறோம் அப்படிங்கிறத விட நம்மளுடைய இந்தியன் எக்கனாமி பொருளாதாரத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த கான்செப்ட் வந்து ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ மற்ற ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, தமிழ், பர்டிகுலர் தமிழ் அதில் இருக்கிற சிலபஸை விட இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான சிலபஸ் தான் உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ 20 மார்க் அப்படிங்கிறது நீங்கள் ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோ சாப்டர் இருக்கும், அவ்வளோ இது படித்து உங்களுக்கு 20 மார்க் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக சாப்டரும் நம்மளுக்கு கம்மியாக இருக்கும், நம்ம ஸ்கோரும் அதிகமாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இது எதில் இருக்குது பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் 2ஆம் பருவத்தில் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்டில் 2nd டேர்மில் பார்த்தீங்கன்னா பொருளியல் ஒரு அறிமுகம். ஓகேங்களா? இதுதான் பேசிக்கான பொருளாதாரத்தோட ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டை வந்து எந்த கெப்பாசிட்டியில் இருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சின்ன பையனும் அவங்க மாமாவும் அவங்க 2 பேரும் எப்படி கான்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அது மூலயமா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்களுக்கு புரிகிற மாதிரி. ஓகேங்களா? ஒரு 6th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மாதிரி சொன்னால் புரியுமோ அந்த இதில் தான் நம்ம இருக்காங்க. இந்த எக்கனாமிக்ஸ் அதாவது பேசிக் இன்ட்ரடக்ஷன் வந்து நம்ம இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸு அது கான்வர்சேஷன் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதில் இம்பார்ட்டன்ஸ் வந்து என்ன, அதாவது மேஜர் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வில்லேஜிலிருந்து அந்த பையன் வந்திருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த கிராமங்கள் தான் ஒரு பொருளாதாரத்தோட அடிப்படையை வந்து அங்கிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு இந்திய பொருளாதாரமே கிராமத்தில் தான் இருக்குது, கிராமத்தின் மூலயமா தான் நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த கிராமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தையெல்லாம் போடுவாங்க, வீக்லி ஒன்ஸு மந்த்லி ஒன்ஸு சந்தையெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த சந்தை அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்கான், அதாவது மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெஃபினேஷன். கிராமங்களில் வாரம் அல்லது மாதம் ஒரு முறை பொதுவான ஒரு இடத்தில் குறிப்பிட்ட நேரத்திற்கு மக்களின் தேவைக்கேற்ற குறிப்பிட்ட பொருட்களை ஒருங்கிணைத்து விற்பனை செய்யும் இடம்தான் சந்தை. ஸோ இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்கன்னா மார்க்கெட் இஸ் தி பிளேஸ் வேர் குட்ஸ் பாட் அண்ட் சோல்டு அப்படிங்கிறது ஒரு மார்க்கெட்டோட டெஃபினேஷன். அதே தான் தமிழில் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது அது 2 டிரான்சாக்ஷனும் நடக்கக்கூடிய இடம் தான் என்ன சொல்கிறாங்கன்னா மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். அது அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா நுகர்வு பண்டங்கள் அப்படின்னா கன்சியூம் ப்ராடக்ட். ஓகேங்களா? ஸோ அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய மக்கள் அங்காடியிலிருந்து வாங்கி பயன்படுத்தும் பொருட்கள் நுகர்வு பண்டங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அதாவது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட். ஓகேங்களா? ஃபாஸ்ட் மூவபிள் கன்சூமர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது தான் நுகர்வு பண்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அரிசி, துணிகள், மிதிவண்டிகள். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுறது, ஸோ கன்சூமர் வந்து என்ன பண்ணுவாங்க, அடிக்கடி வாங்கி யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நுகர்வு பண்டங்கள், கன்சூமபிள் ப்ராடக்ட்ஸ். ஸோ அதில் அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், அவங்களே தெரிஞ்சிருக்கோம். ஸோ பண்டமாற்று முறைங்கிறது என்னது, ஸோ இந்த கரன்சி பணம் அப்படிங்கிறது வர்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பண்டமாற்று முறையில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பொருளை வாங்குறது விற்கிறது அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஓகேங்களா? ஸோ ஒரு பொருளை நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிராமத்தில் அல்லது ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து விளைவிக்கிறோம் அப்படின்னா இங்கே கிடைக்காத பொருள் என்னது பக்கத்து கிராமத்தில் கிடைக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது பேர் தான் பண்டமாற்று முறை. ஓகேங்களா? இப்போது எக்ஸாம்பிள் சொல்லலாம். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா நெல் வந்து விளைவிக்கிறாங்க அப்படின்னா நெல் விளைவிக்காத ஊரில் இப்போ உப்பு கடல் சைடில் பார்த்தீங்கன்னா உப்பு கிடைக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா நெல் கொடுத்துட்டு அவங்க இது என்ன பண்ணுறது உப்பு வாங்கிக்கிறது. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அதே மாதிரி உப்பு இங்கே கொடுத்துட்டு நெல்லை வந்து அவங்க வாங்கிக்குவாங்க. ஸோ இதுதான் பண்டமாற்று முறையில் தான் இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது பேசிக் வந்து அந்த பண்டமாற்று முறையில் இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகேங்களா? ஸோ அதை பற்றி ப்ரீஃபான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பண்டமாற்று முறையில் என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னா இப்போது எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போது அரிசி வந்து இவங்களுக்கு வந்து அரிசி என்ன பண்ண நிறைய விளைவிக்கிறாங்க. ஆனால் உப்பு தயாரிக்கிற இடத்துல உப்பு விளைவிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அரிசி தேவைப்படலை, அவங்களோட ஸ்டாக் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண முடியும், இவங்களால உப்பு வாங்க முடியாது, அதாவது குட்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியாது. இந்த ஒரு பெரிய இஷ்யூ வந்து என்னாச்சுன்னா அந்த பார்ட்டர் சிஸ்டத்தில் பண்டமாற்று முறையில் வந்து இருந்தது. ஓகேங்களா? அதுதான் அந்த பண்டமாற்று முறையில் ஒரு ஃபெயிலியர்.
ஸோ இதுக்காக தான் என்ன ஆச்சுன்னா ஒரு இன்டர்மீடியேட்டரான பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன கொடுத்தாங்க, சேமிப்பு என்பது கையில் கிடைக்கும் வருமானத்தில் நுகர்வு செலவு செய்தது போக எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகையாகும். ஓகேங்களா? இது என்னன்னா, இப்போ நமக்கு ஒரு இன்கம் வருது, அந்த இன்கம்ல இருந்து நுகர்வு செலவு, அதாவது கன்சியூமபிள் எக்ஸ்பென்சஸ், ஓகேங்களா, நம்ம தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதிர்கால தேவைக்காக ஒதுக்கப்படும் ஒரு தொகை தான் சேமிப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இது பேசிக் நமக்கு தெரிஞ்சுதான். ஸோ அது ஒரு குறள் திருவள்ளுவர் கூட சொல்லியிருக்காரு, அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை இழப்போல இல்லாதாகி தோன்ற கெடும் அப்படிங்கிறது சேமிப்பு பற்றி அவர் ஒரு குறளும் எழுதியிருக்காரு. ஸோ விளக்கம் பார்த்தீங்கன்னா, தன் செல்வத்தின் அளவு அறிந்து அதற்கு ஏற்ப வாழாதவனுடைய வாழ்க்கை பல வளங்களும் இருப்பது போல தோன்றி உண்மையில் இல்லாதவனாய் பின்பு அப்பொய் தோற்றமும் இல்லாமல் அழிந்துவிடும் அப்படின்னு சொல்றாரு. பண்டமாற்று முறை வந்து சொல்லியிருந்தாங்க. பழைய காலத்தில் பண்டமாற்று முறைன்னு ஒன்று இருந்தது. ஒரு பண்டத்திற்கு பதிலாக மற்றொரு பண்டத்தை மாற்றிக்கொள்வது தான் பண்டமாற்று முறைன்னு சொல்கிறோம். ஒரு மூட்டை அரிசிக்கு பதிலாக தேவையான அளவு துணியை பெற்றுக்கொள்வது. ஓகேங்களா? ஒரு இதில் அரிசி இருக்குது, இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அரிசியை கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையான துணிமணிகளை வாங்கிக்குவாங்க. இதில் ஒன்று என்ன சிக்கல்னா, ஒருவரிடம் அரிசி அதிகமாக இருக்கும், ஒரு நெசவாளியிடம் துணி அதிகமாக இருக்கும். அரிசி வைத்திருப்போர் துணியை வாங்க விரும்புவார், ஆனால் துணியை வைத்திருப்போர் அரிசியை வாங்க தயாராக இருக்க வேண்டும். அப்போதுதான் பண்டமாற்றம் நடைபெறும். இல்லை, அவங்கள்ட்ட ஸ்டாக் ஆல்ரெடி நிறைய இருந்தது, என்ன பண்ணுவாங்க, அவங்க தேவைக்கான பொருள் இருந்தது அப்படின்னா இவங்க என்ன ஆகும்னா ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களோட ப்ராடக்ட் வந்து சேல் ஆகுது, அவங்களுக்கு தேவையான பொருளும் கிடைக்காது. ஸோ இதனால தான் என்னாச்சு, இந்த பார்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது ஃபெயிலியர் ஆனது. ஸோ அடுத்தது இந்த சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன் பார்த்தீங்கன்னா, முதல் நிலை தொழில்கள், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். ஸோ தொழில் வகைகள் வந்து 3ஆக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் முதல்நிலை தொழில் அப்படின்னா என்ன, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் இந்த சிலபஸில். ஸோ முதல்நிலை தொழில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது முதல்நிலை தொழில் எனப்படும். ரொம்ப சிம்பிளான இதுதான். ஓகேங்களா? முதல்நிலை தொழில் அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம ஃபுட்டு, ஓகேங்களா, சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, சாப்பாடு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்கள், ரா மெட்டீரியல் உற்பத்தி செய்கிறது தான் முதல்நிலை தொழில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ என்னென்ன, அக்ரிகல்ச்சர், வேளாண்மை, கால்நடை வளர்த்தல், மீன் பிடித்தல், சுரங்க தொழில், கனிகள், கொட்டைகள், தேன், மூலிகைகள், ரப்பர், பிசின் போன்றவற்றை சேகரித்தல் மற்றும் மரம் வெட்டுதல். ஸோ இதெல்லாம் ரா மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் முதல்நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை தொழில். ஸோ இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னா என்ன அப்படின்னா, முதல்நிலை தொழில்கள் மூலம் சேகரிக்கப்படும் மூலப்பொருட்களில் இருந்து இயந்திரங்கள் முதல் அன்றாட தேவைக்கான பொருட்கள் வரை பெருமளவில் இயந்திரங்கள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவது தான் இரண்டாம் நிலை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இரண்டாம் நிலை தொழில்னா எங்கே போய் டேரெக்டாக தொழில்துறை, இண்டஸ்ட்ரீஸ். ஓகேங்களா? இப்போ முதல்நிலை தொழில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ரா மெட்டீரியல் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். ஓகேங்களா? அந்த ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணிட்டோம், அது முதல்நிலை தொழில். அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா, செகண்டரி ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறது. த்ரூ எதுலேருந்து பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ், அதாவது ஃபேக்ட்ரிஸ்க்கு என்ன பண்ணுவாங்க, ரா மெட்டீரியல் கொண்டு போயிட்டு அதிலிருந்து பொருட்கள் உற்பத்தி செய்கிறது என்ன பண்ணுறாங்க, இரண்டாம் நிலை தொழில் அப்படின்னு சொல்கிறோம். உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை ஆகியவற்றின் அடிப்படையில் தொழில்கள் வகைப்படுத்தப்படுகின்றன. ஓகேங்களா? அதை எப்படி வகைப்படுத்துகிறாங்கன்னா, மூலப்பொருட்கள் பயன்பாடு அடிப்படையில் தொழிற்சாலைகளை வகைப்படுத்துதல். ஸோ வேளாண்மை அடிப்படை தொழிற்சாலைகள், பருத்தி, சர்க்கரை, உணவு பதப்படுத்துதல், இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க, வேளாண்மை அடிப்படை தொழில்கள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது காடு சார்ந்த தொழிற்சாலைகள், காகித தொழில், மரச்சாமான்கள், கட்டுமான பொருட்கள், இதெல்லாம் பண்ணுறது பார்த்திங்கன்னா காடு சார்ந்த தொழிற்சாலைகள். கனிம தொழிற்சாலைகள், சிமெண்ட்டு, இரும்பு, அலுமினியம் போன்ற தொழிற்சாலைகள், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து என்னது, கனிம தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். கடல்சார் தொழிற்சாலைகள், கடல் உணவு பதப்படுத்துதல், இல்லைங்களா, சீ ஃபுட்டு, அதெல்லாம் மட்டும் என்னது கடல்சார் தொழிற்சாலைகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம், முதல்நிலை தொழில்கள், அடுத்தது இரண்டாம் நிலை தொழில்கள். முதல்நிலை தொழில் அப்படிங்கிறது ரா மெட்டீரியல் ப்ரொடக்ஷன் பண்ணுறது. ஓகேங்களா? இரண்டாம் நிலை தொழில் அப்படிங்கிறது இந்த ரா மெட்டீரியல் இருந்து நம்ம செகண்டரி ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறது.
இல்லை, அது வந்து இரண்டாம் நிலை தொழில். அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் நிலை தொழில். ஸோ இந்த மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னா இப்போ வந்து ரா மெட்டீரியல் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ப்ராடக்டை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டோம். அதை என்ன பண்ணணும், கன்சியூமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ அது எது மூலிமா கொண்டு போய் சேர்ப்போம், டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா கொண்டு சேர்க்கணும். பார்த்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது தான் மூன்றாம் நிலை தொழில், அதாவது சர்வீசஸ். ஸோ இது பார்க்கலாம். முன்னர் கூறிய 2 நிலைகளில் குறிப்பாக தொழில்துறையில் பொருட்கள் உற்பத்தி செய்வதற்கும் உற்பத்தி பொருட்களை தேவையான மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கும் தேவையான சேவைகளை வழங்குவதால் இவை சேவைத்துறை தொழில் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓகேங்களா. ஸோ இதுதான் மூன்றாம் நிலை தொழில்னு சொல்கிறோம். சேவை, அதாவது சர்வீஸ். இந்த சர்வீஸ் செக்டார் எல்லாமே என்ன சொல்கிறோம், மூன்றாம் நிலை தொழில்கள். மக்களின் அன்றாட தேவைகளையும் சேவைத்துறை வழங்குகிறது. ஓகே, என்னென்ன சர்வீஸ் செக்டார் இருக்கோ அது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில்கள் தான். ஸோ என்னென்ன அண்டரில் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்து, ஓகேங்களா, டிரான்ஸ்போர்ட், அதாவது ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில், அப்புறம் கடல், ஆகாய போக்குவரத்து, இது எல்லாமே போக்குவரத்து டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா தொலைத்தொடர்பு, ஓகேங்களா, அஞ்சல், தொலைபேசி, தகவல் தொழில்நுட்பம், இதுவும் சர்வீஸ் செக்டர் தான். அடுத்தது வர்த்தகம், ஓகேங்களா, பொருட்களை கொள்முதல் செய்தல், விற்பனை செய்தல், இது எல்லாமும் சர்வீஸ் செக்டர். அடுத்தது பேங்க், வங்கி, பண பரிமாற்றம், வங்கி சேவைகள். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறது, ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறது. இது எல்லாமே மூன்றாம் நிலை தொழில். ஓகேங்களா. ஸோ இதோட எக்ஸ்ப்ளனேஷன் தான் ஃபுல்லாக எனக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. முதல் நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில் தான். இது ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, அந்த கான்வர்சேஷன், சின்ன பசங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு கான்வர்சேஷனாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நுகர்வோர் அப்படின்னா பொருட்களை பயன்படுத்துவோர் நுகர்வோர், அதாவது கன்சியூமர். ஸோ கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, கன்சியூமர் அப்படிங்கிறவங்க பொருட்களை வாங்குறது, ஓகேங்களா, ஒரு பொருளை வந்து வாங்கி யூஸ் பண்ணுறாங்க, அவங்க பேர் என்னது கன்சியூமர். கஸ்டமர் அப்படிங்கிறது யாருன்னா அதே பொருளை ரிப்பீட்டட், ஓகேங்களா, ரிப்பீட்டடாக அதை வாங்கி யூஸ் பண்ணுறதுங்க பேர் கஸ்டமர். ஸோ கன்சியூமருக்கும் கஸ்டமருக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட். வாடிக்கையாளர், நுகர்வோர். ஸோ நுகர்வோருங்கிறது ஒரு பொருளை வாங்கி பயன்படுத்துகிறாங்கன்னா அவங்க பேர் இருக்குது நுகர்வோர். ஸோ வாடிக்கையாளர் அப்படிங்கிறது யாருன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை அந்த பொருளை வாங்கி அவங்க யூஸ் பண்ணிட்டா அவங்க என்ன பண்ணுறாங்க, கஸ்டமர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, வாடிக்கையாளர்கள். ஸோ குடியிருப்புகள் அப்படின்னா மனிதர்கள் வாழும் இடம். ஸோ இவ்வளோதான் இந்த இன்ட்ரடக்ஷனில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ஓகேங்களா. இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் கொஷின் கேட்க முடியாது. கொஷின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த முதல்நிலை தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில். ஸோ அந்த இதில் வந்து தொழில்கள் கொடுத்துட்டு இது எந்த தொழில் அண்டரில் வருது அப்படின்னு மட்டும் கொஷின் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் தான் இருந்தது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ அது பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான் இருந்தது. சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டேர்ம் 2ல் பேசிக் இன்ட்ரடக்ஷன் மட்டும் தான், ஒரே ஒரு கிளாஸ் மட்டும் தான் உங்களுக்கு இருந்தது. அடுத்தது டேர்ம் 3ல் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் வந்து கொடுக்கல, ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட். ஸோ 7th ஸ்டாண்டர்டில் முதல் பருவம், ஓகேங்களா. டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ பொருளில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்த்தோம் இதில் 6th ஸ்டாண்டர்டில். அடுத்து 7th ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உற்பத்தி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ உற்பத்தி அப்படிங்கிறது என்ன உங்களுக்கு தெரியும், ஓகேங்களா. ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு கான்வர்சேஷன் மூலிமா தான் கொடுத்துருக்காங்க, சரிங்களா. ஸோ அந்த பேசிக்காக குழந்தைங்களுக்கு வந்து எப்படி புரியணுமோ அந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் தான் உங்களுக்கு இருக்குது இதில். ஸோ ஒரு பொருளை வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அப்படிங்கிறோடைய கான்வர்சேஷன் தான், ஓகேங்களா. ஸோ என்ன எடுத்துருக்காங்க அப்படின்னா கரும்புல இருந்து என்னென்ன பொருட்கள் தயாரிக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கரும்புல இருந்து என்ன பண்ணலாங்க, சர்க்கரை தயாரிக்கலாம், ஓகேங்களா. பேசிக்காக என்ன பண்ணலாம், கரும்புல இருந்து சர்க்கரை நம்ம தயாரிக்கிறது எல்லாருமே தெரியும். ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னது, ஒரு உற்பத்தி. ஸோ கரும்பு வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது, ஓகேங்களா. கரும்புங்கிறது என்னது, அக்ரிகல்ச்சர், ஓகேங்களா. வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது. இதனை நாம் முதன்மை உற்பத்தி என்று கூறுகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம் முதல்நிலை
தொழில், இரண்டாம் நிலை தொழில், மூன்றாம் நிலை தொழில் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா. இந்த அக்ரிகல்ச்சர் எல்லாமே வேளாண்மை எல்லாம் எதில் வரும்? முதன்மை தொழிலில் வரும். ஸோ அதே மாதிரி இந்த வேளாண்மை மூலம் விளைவிக்கப்படுகிறது. இதனை என்ன பண்ணுறோம்? முதன்மை உற்பத்தி என்று அழைக்கிறோம். கரும்புங்கிறது என்னது? முதன்மை உற்பத்தி. ஓகேங்களா. ஸோ அந்த கரும்புல இருந்து என்ன பண்ணுறோம்? சப் ப்ராடக்ட் நம்ம வந்து என்ன பண்ணலாம்? சர்க்கரை நம்ம தயாரிக்கிறோம் பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் நிலை உற்பத்தியில் வந்துடும். ஸோ முதன்மை உற்பத்தி அப்படிங்கிறது என்னது? கரும்புரமும் வேளாண்மை பண்ணுறது தான் முதன்மை உற்பத்தி. இவ்வாறு விளைவிக்கப்பட்ட கரும்புகளை சர்க்கரை ஆலைகளுக்கு கொண்டு செல்கிறோம். அங்குள்ள இயந்திரங்களின் உதவியால் அவை சர்க்கரையாக தயாரிக்கப்படுகின்றன. இதனை நாம் இரண்டாம் நிலை உற்பத்தி என்கின்றோம். ஓகேங்களா. ஸோ கரும்பு நம்ம விளைவிக்கிறது பார்த்தீங்கன்னா முதன்மை உற்பத்தி. ஸோ கரும்புல இருந்து என்ன பண்ணுறோம்? ஒரு சர்க்கரை நம்ம தயாரிக்கிறோம். அந்த சர்க்கரை எங்கே தயாரிக்கிறோம் அப்படின்னா ஃபேக்ட்ரி இதில். ஓகேங்களா. சர்க்கரை ஆலைகள் என்ன பண்ணுறோம்? நம்ம சர்க்கரை நம்ம தயாரிக்கிறோம். அது வந்து என்ன பண்ணுறாங்க? இரண்டாம் நிலை உற்பத்தி என்கிறோம். இங்கு சர்க்கரை ஆலைகள் போன்ற இதர பிற தொழிற்சாலைகளுமே இரண்டாம் நிலை உற்பத்தி ஆகும். ஓகேங்களா. ஸோ சர்க்கரை ஆலைகள் கரும்பிலிருந்து தயாரித்த சர்க்கரையை விற்பனை கூடங்களுக்கு அனுப்புகின்றன. அவை நாம் பெற்றுக்கொண்ட சர்க்கரையை நல்ல முறையில் பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் முழுமை பெற செய்து நுகர்வோராகி நமக்கு அளிக்கின்றன. இதனை மூன்றாம் நிலை உற்பத்தி என்கின்றோம். ஸோ எப்படி தொழிலில் 3 வகையாக பிரிச்சிருந்தாங்களோ அதே மாதிரி என்ன பண்ணுறாங்க? உற்பத்தியுமே 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஓகேவா. 3 நிலையில் உற்பத்தியுமே நம்ம பிரிச்சிருக்கிறோம். முதல் நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மூன்றாம் நிலை உற்பத்தியில் இடம்பெறும் விற்பனை கூடங்கள் நம்முடைய தேவையை நிறைவேற்றும் சேவை துறையாக உள்ளன. எடுத்துக்காட்டாக விற்பனை கூடங்கள், வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள் முதலானவற்றை சேவைத்துறை நிறுவனங்கள் கூறலாம். இவற்றை மூன்றாம் நிலை உற்பத்தி என்கின்றோம். ஓகேங்களா. ஸோ ரொம்ப கிளியராக தான் இதில் உற்பத்தி வந்து என்ன பண்ணுறாங்க? 3 ஸ்டேஜஸில் பிரிக்கிறோம். முதன்மை உற்பத்தி, இரண்டாம் உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்ட்டு. முதன்மை நிலை உற்பத்தி அப்படிங்கிறது ரா மெட்டீரியல் வந்து உற்பத்தி பண்ணுறது. எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க சிம்பிளாக. கரும்பு நம்ம விளைவிக்கிறதுன்றது முதன்மை நிலை உற்பத்தி. இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படிங்கிறது என்னென்னா கரும்புல இருந்து என்ன நம்ம தயாரிக்கிறோம்? பேசிக்காக சர்க்கரை நம்ம தயாரிக்கிறோம். அதை வந்து ஒரு ஃபேக்ட்ரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அதை வந்து என்ன பண்ணுறோம்? கரும்பு வந்து சர்க்கரையை நம்ம மாற்றுறோம். ஓகேங்களா. அந்த சர்க்கரை உற்பத்தி பண்ணுறது என்னது? இரண்டாம் நிலை உற்பத்தி. ஸோ சர்க்கரையை என்ன பண்ணுறோம்? உற்பத்தி பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா. அதை என்ன பண்ணணும்? கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ கன்சியூமருக்கு கொண்டு போய் கொடுக்கறது. ஓகேங்களா. ஸோ எது மூலமா கொண்டு போவாங்க? ஒரு டிரான்ஸ்போர்ட்லேருந்து எடுத்துகிட்டு போகணும். அது ஒரு ஷாப்பில் ஒரு கடையில் வைக்கணும். ஸோ கடையில் வச்சு தான் என்ன பண்ணுவாங்க? கன்சியூமர் போய் வாங்குவாங்க. ஸோ அது வந்து என்ன பண்ணுறோம்? மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஆகவே உற்பத்தி என்பது மூலப்பொருட்களை மாற்றியமைத்து நம் பயன்பாட்டிற்கேற்றவாறு முழுமையாக்கும் ஒரு செயலாகும். ஸோ உற்பத்தி அப்படிங்கிறது என்னது? மூலப்பொருட்களை மாற்றியமைத்து நம் பயன்பாட்டிற்கேற்றவாறு முழுமையாக்கும் ஒரு செயல் தான் உற்பத்தி. ஸோ விளைபொருளான கரும்பு, ஆலை, இயந்திரம் மற்றும் தொழிலாளர்களின் உழைப்பு முதலியவற்றை உற்பத்தி செய்வதற்கான உள்ளீடுகளாகவும் அவற்றின் வாயிலாக நாம் பெரும் சர்க்கரை உற்பத்தியின் வெளியீடாகவும் அமைகிறது. அதாவது இன்புட் அவுட்புட். ஓகேவா. ஸோ நம்ம கரும்பு என்ன பண்ணுறோம்? இன்புட் பண்ணுறோம். அது வந்து அவுட்புட் என்னவா கிடைக்கிது? நம்மளுக்கு சர்க்கரையாக கிடைக்கிது. சர்க்கரையாக நமக்கு வந்து சேருது. இல்லைங்களா. ஸோ உற்பத்தி அதற்கு உதவுகின்ற பல்வேறு காரணிகளாக நிலம், உழைப்பு, முதலீடு, அமைப்பு அல்லது நிறுவனம், அவற்றின் சிறப்பியல்புகள் ஆகியவை குறித்து மேலும் பல செய்திகளை சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சொல்லி அந்த கான்வர்சேஷனில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்குறோம்? பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் இரு இன்றியமையாத செயல்கள். ஓகேங்களா. ஸோ பொருளாதாரத்தில் என்னது? உற்பத்தியும் நுகர்வும். ஸோ உற்பத்தி என்னது? மேனுஃபேக்சரிங். ஓகேவா. ப்ரொடக்ஷன். ஓகேவா. ஸோ ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி மட்டும் வச்சுருந்தா ஓகேங்களா அது எதுக்குமே யூஸ் ஆகாது. அது என்ன பண்ணணும்? கன்சியூம் பண்ணணும். நுகர்வு. ஓகேங்களா. ஸோ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணணும். உற்பத்தி பண்ண பொருளை கன்சியூம் பண்ணணும். ஸோ அதுதான் என்னது? பொருளாதாரம். ஓகேங்களா. ஸோ அதான் சொல்கிறாங்க, பொருளாதாரத்தில் உற்பத்தியும் நுகர்வும் இரு இன்றியமையாத செயல்கள். அதே போன்று பொருளாதாரத்தில் உற்பத்தியாளர், நுகர்வோர் என இருவரும் இன்றியமையாதவர்கள் உள்ளனர். உற்பத்தியாளர்களுக்கும் நுகர்வோருக்கும் இடையே காணப்படும் சிறந்த செயலாற்றல் திறன்மிக்க நல்ல பொருட்கள் தயாரிப்பை உறுதி செய்கின்றது. இருவருக்கும் இடையே நிகழும் இந்த இடைவினையாற்றல் நுகர்வோரை உற்பத்தியாளரின் வாடிக்கையாளர்கள், வழங்குனர் என இரு வழிகளில் செயல்பட வைக்கிறது. அதாவது
உற்பத்தியாளர்களிலிருந்து பொருட்களை வாங்குவராகவும் உற்பத்தியாளர்களுக்கு பொருட்களை வழங்குவராகவும் நுகர்வோர் செயல்படுகின்றனர். வாடிக்கையாளர்களின் நலன் அவர்கள் வாங்கும் மற்றும் நுகரும் பண்டங்களிலிருந்து எழுகிறது. உற்பத்தியாளர்கள் நலன் என்பது பண்டங்கள் மற்றும் பணிகளை விற்கும்போது அவர்கள் பெறும் வருமானத்துடன் தொடர்புடையது. ஸோ அந்த வருமானத்துடன் தொடர்புடையது அப்படின்னா என்னென்னா அவங்களுடைய கன்சியூம் வால்யூம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தட்ட இன்கம் அதிகமாக வருது என்ன பண்ணுவாங்க, அவங்க கன்சியூம் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ குறைவான இன்கம் ஒருத்தர் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய கன்சியூம் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதுதான் அவருடைய வருமானத்துடன் தொடர்புடையது. அதாவது கன்சியூம் லெவல் வந்து ஒருத்தருடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர். ஒரு பொருளாதாரத்தில் அனைவரும் நுகர்வோர். ஓகேங்களா? ஆனால் அனைவரும் உற்பத்தியாளரோ அல்லது விற்பனையாளரோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இந்த பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக கொடுத்துட்டாங்க இந்த பொருளாதாரத்தை. ஓகேங்களா? ஒரு பொருளாதாரத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பொருளாதாரம் அப்படிங்கிறது எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, கன்சியூமர் சொல்கிறோம். ஸோ மக்கள் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு பொருளை வந்து கன்சியூம் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே 100% பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கன்சியூமராக இருப்பாங்க. ஆனால் அந்த 100%மே பார்த்தீங்கன்னா உற்பத்தியாளராக இருக்க மாட்டாங்க அல்லது விற்பனையாளர்களாக இருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? உற்பத்தி அப்படின்னா என்ன, அதோடைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. நுகர்வோரின் பயன்பாட்டிற்காக மூலப்பொருட்களையும் மூலப்பொருள் அல்லாதவற்றையும் ஒன்றிணைத்து ஒரு பொருளை உருவாக்கும் செயலே உற்பத்தியாகும். ஓகேங்களா? இது ஒவ்வொருவரின் தேவைக்கேற்ப சிறந்த சேவையையும் மதிப்பையும் அளிப்பதில் இன்றியமையாத இடத்தை பெறுகிறது. ஸோ பயன்பாட்டின் வகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, வடிவ பயன்பாடு. ஓகேங்களா? ஸோ பயன்பாட்டில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடு. ஓகேங்களா? அப்படின்னு பிரிச்சிருக்காங்க. ஸோ 3 வகையாக பிரிச்சிருக்காங்க அதை. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், வடிவ பயன்பாடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளின் வடிவம் மாற்றப்படும் போது அதன் பயன்பாடு மிகுதியாகிறது. எடுத்துக்காட்டாக விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் உயர்கின்றன. ஓகேங்களா? ஸோ நம்ம ட்ரெஸ்ஸு, ஓகேங்களா, ட்ரெஸ் வந்து எதுலேருந்து வருதுமோ காட்டன்லேருந்து வருது, பருத்தியிலேருந்து வருது. அது பருத்தியாக இருந்தது அப்படின்னா அது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்கும். அந்த பருத்தியிலேருந்து என்ன பண்ணுறாங்க, ஆடைகளாக மாற்றும் போது என்ன ஆகுது, வடிவம் மாறுது இல்லைங்களா? ஸோ அதுதான் வடிவ பயன்பாடு சொல்கிறது. அப்போ என்ன பண்ணுறது, அதன் தேவையும் பயன்பாடும் உயர்கின்றன. இது வடிவ பயன்பாடு. அடுத்து பார்த்தீங்கன்னா இடப்பயன்பாடு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பொருள் ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் பயன்பாடும் மிகுதியாகிறது. எடுத்துக்காட்டாக விளைபொருளான அரிசி தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கு கொண்டு செல்லப்படும் போது அதன் தேவையும் பயன்பாடும் அதிகரிக்கின்றன. ஸோ ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு நம்ம ஒரு இடத்துல வச்சுருக்கோம், டம்ப் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா அது என்ன ஆகாது, கன்சியூம் ஆகாது. ஓகேங்களா? அந்த பொருளை யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதை என்ன பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் பண்ண இடத்துல இருந்து எங்கே தேவைப்படுகிறதோ, தேவை அதிகமாக இருக்கிறதோ அங்கே என்ன பண்ணுறோம், டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுனால அது என்ன ஆகுது, கன்சியூம் வந்து பண்ணுறோம். ஸோ அதான் இடப்பயன்பாடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா கால பயன்பாடு. ஒரு பொருளை எதிர்கால தேவைக்காக சேமித்து வைக்கும்போது அதன் பயன்பாடு மிகுகிறது. எடுத்துக்காட்டாக நுகர்வோரால் ஆண்டு முழுவதும் பயன்படுத்தக்கூடிய உணவு பயிரான நெல், கோதுமை போன்றவற்றை சேமித்து வைப்பதால் அவரின் தேவையும் பயன்பாடும் மிகுதியாகின்றன. ஓகேங்களா? ஸோ இந்த அரிசி, நெல், ஓகேங்களா, இந்த தானிய வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்றைக்கி விளைவிச்சு நாளைக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. அது என்ன பண்ணுவாங்கன்னா லம்சமாக நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ப்ரொடக்ஷன் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை சேமித்து வைக்கணும். ஓகேங்களா? சேமித்து வச்சுருந்து என்ன பண்ணணும், மக்களுக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணுறோம், அது நம்ம டெய்லி கன்சியூம் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? அது என்னென்னா லாங் டேர்ம் ப்ராசஸ். இப்போ ஒரு நெல்லை நம்ம உற்பத்தி பண்ணணும் அப்படிங்கிறது ஷார்ட் டேர்ம் ப்ராசஸ் கிடையாது. ஓகேங்களா? ஓவர் நைட்டில் வந்து நெல்லை போட்டு மார்னிங் என்ன பண்ண முடியாது, அதை நம்ம எடுக்க முடியாது. ஸோ அது வந்து இந்த லாங் டேர்ம் ப்ராசஸ் என்னென்ன இருக்கோ அதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி என்ன பண்ணணும், அது ஒரு டம்ப் பண்ணி என்ன பண்ணுறோம், சேவ் பண்ணி வச்சுக்கிறோம், சேமிப்பு பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அது என்ன சொல்கிறாங்க, அது பேர் சேமிப்பு கிடங்கு. ஓகேங்களா? அந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு தேவைப்படும் போது என்ன பண்ணுறோம், அதை கன்சியூம் பண்ணிக்கிறோம். ஸோ இதுதான் இந்த 3 ஸ்டேஜஸ். ஓகேங்களா? ஸோ பயன்பாட்டின்
வகைகள். அது என்ன பார்த்துருக்கோம்? வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு. பொருளாதாரத்தில் உற்பத்தி என்னும் சொல் மாற்றத்தக்க மதிப்புடைய பொருட்களையும் சேவையையும் உருவாக்குவதை குறிக்கிறது. அதாவது பயன்பாட்டை உருவாக்குதலே உற்பத்தியாகும். பயன்பாடு என்பது நமது தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதாகும். பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து வடிவ பயன்பாடு, இடப்பயன்பாடு, கால பயன்பாடு என வகைப்படுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கலப்பு பொருளாதார நிலை காணப்படுகிறது. அதாவது பொருளாதாரத்தில் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ ஒரு இந்தியா கண்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்சடு எக்கனாமிக்ஸ் தான். ஓகே, கலப்பு பொருளாதாரம். ஓகேவா? கலப்பு பொருளாதாரம்னா என்ன அப்படின்னா தனியார் துறையும் அரசு துறையும் என்னது, அதாவது பொதுத்துறையும் தனியார் துறை நிறுவனங்களும் பொதுத்துறை நிறுவனங்களும் ஒன்றாக இணைந்து செயல்படுறது என்ன பண்ணுறோம்? கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சொல்லணும்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்லலாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன சொல்கிறோம்? ஸோ பொதுத்துறையும் என்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனில் இருக்குது, அதே மாதிரி அது ப்ரைவேட் செக்டாரும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அதுதான் என்ன சொல்கிறாங்க? கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உற்பத்தியின் வகைகள். ஸோ டைப்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேங்களா? ஸோ உற்பத்தி என்னென்ன வகைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா முதன்மை நிலை உற்பத்தி, இரண்டாம் நிலை உற்பத்தி, மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா? ஸோ முதன்மை நிலை உற்பத்தி அப்படின்னு என்னென்னா இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்கு ஏற்பட்ட நிலையை முதன்மை நிலை உற்பத்தி என்கின்றோம். ஓகேங்களா? ஸோ முதன்மை நிலை உற்பத்தி அப்படிங்கிறது என்னென்னா இயற்கையாக கிடைக்கும் பொருட்களை நேரடியாக பயன்படுத்தி செய்கின்ற செயல்பாடுகளுக்குட்பட்ட நிலையை முதன்மை நிலை உற்பத்தி என்கின்றோம். ஸோ முதன்மை நிலையில் வேளாண்மைக்கு முதல் அளிக்கப்படுகிறது. இதனை வேளாண்மை துறை உற்பத்தி எனவும் கூறுவர். ஓகேங்களா? ஸோ அக்ரிகல்ச்சர். ஓகேங்களா? அக்ரிகல்ச்சர் தான் பேசிக்கான ஸோ ஒரு உற்பத்தி. ஓகேங்களா? அது முதன்மை நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேளாண்மை, காடு வளர்ப்பு, மீன்பிடித்தல், சுரங்க தொழில் மற்றும் எண்ணெய் வளங்களை பிரித்தெடுத்தல் போன்றவற்றை முதன்மை நிலை உற்பத்திக்கு உதாரணங்கள் ஆகும். ஓகே. ஸோ இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படிங்கிறது எதை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை நிலையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை மூலப்பொருளாக பயன்படுத்தி புதிய உற்பத்தி பொருளாக உருவாக்கும் செயல்பாட்டை இரண்டாம் நிலை உற்பத்தி என்கின்றோம். ரொம்ப சிம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ முதன்மை நிலை உற்பத்தி அப்படிங்கிறது என்னது? அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் கரும்பு நம்ம விளைவிக்கிறோம். அதை என்ன பண்ணுறோம்? கரும்பு ஆலைக்கு கொண்டு போயிட்டு அந்த சர்க்கரையை என்ன பண்ணுறாங்க? மாற்றுறாங்க. ஸோ அதுதான் என்னது? இரண்டாம் நிலை உற்பத்தி அப்படின்னு சொல்கிறோம். இரண்டாம் நிலையில் தொழிற்சாலைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க முதல் நிலை உற்பத்தி மற்றும் இரண்டாம் நிலை உற்பத்தி. ஸோ பருத்தி அப்படிங்கிறது என்னது? முதன்மை துறை. பருத்தி ஆலைகள் அப்படிங்கிறது என்னது? இரண்டாம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா? ஸோ பருத்தியை விளைவிக்கிறது பார்த்தீங்கன்னா முதன்மை துறை. ஸோ பருத்தியிலிருந்து என்ன பண்ணுறாங்க? ஆடைகள் உற்பத்தி பண்ணுறது வந்து இரண்டாம் நிலை உற்பத்தி. ஸோ இரும்புத்தாது எடுக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா முதன்மை துறை. ஸோ இரும்பு ஆலை அப்படின்னு இந்த இரும்புத்தாது எடுத்து என்ன பண்ணுவாங்க? இரும்பு ஆலைக்கு கொண்டு போய் அங்கே என்ன பண்ணுவாங்க? இரும்பு வந்து தயாரிக்கிறோம். ஸோ அது என்னது? இரண்டாம் நிலை உற்பத்தி. ஸோ இது என்ன பண்ணுறாங்க? இது ஆடை உற்பத்தி. ஓகேங்களா? இது என்னது? பொருள் தயாரிப்பு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும்பங்கு வகிப்பவை மூன்றாம் நிலை அல்லது சேவைத்துறை உற்பத்திகளே. ஓகேவா? ஸோ நம்ம எக்கனாமிக்கில் பெரும்பங்கு எது வகிக்குது அப்படின்னா மூன்றாம் நிலை உற்பத்தி. ஓகேங்களா? அது என்னது? சேவைத்துறை. ஓகேவா? ஸோ 4 சக்கர வாகனங்கள், ஆயத்த ஆடைகள், ரசாயன பொருட்கள், பொருளியல் மற்றும் கட்டுமான பணிகள் போன்றவைகள் இரண்டாம் நிலை உற்பத்திக்கு உதாரணங்கள் ஆகும். ஸோ மூன்றாம் நிலை உற்பத்தி அப்படின்னு என்னென்னா சமூகத்தில் ஆசிரியர்கள், மருத்துவர்கள் போன்றோர் ஆற்றும் சேவைகள் மூன்றாம் நிலை உற்பத்தி எனலாம். ஸோ தேர்ட் ஸ்டேஜ் போயிடுச்சுனாவே என்னது? சேவைத்துறை. ஓகேங்களா? சர்வீஸ் செக்டர். ஸோ இவைகள் கண்களுக்கு புலப்படாதவை, அன்விசிபிள். ஓகேங்களா? நம்ம கண்ணால் பார்க்க முடியாது, நம்ம டச் பண்ண முடியாது, அன்டச்சபிள். ஓகேங்களா? இதுதான் என்ன பண்ணுறாங்க? சேவைத்துறைன்னு சொல்கிறோம்.
ஸோ வங்கி, காப்பீடு, கல்வி மற்றும் பாதுகாப்பு ஆகியவைகள் சேவைத்துறைகளுக்கு எடுத்துக்காட்டாகும். அடுத்தது உற்பத்திக்கான காரணிகள். உற்பத்தி காரணிகளை உற்பத்தியின் உள்ளீடுகள் என அழைக்கலாம். அவைகள் வெளியீடு அல்லது உற்பத்தி பொருளாக மாற்றப்படுகின்றன. ஸோ உற்பத்தினா என்னது? ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஏ அப்படிங்கிற ப்ராடக்ட் என்ன பண்ணுறோம், பிங்கிற ப்ராடக்டை மாற்றுறது. ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்க, உற்பத்தி. ஸோ உற்பத்தி காரணிகள் 2 முக்கிய பிரிவுகளாக உள்ளன. அவை முதன்மை உற்பத்தி காரணிகள், பெறப்பட்ட உற்பத்தி காரணிகள் அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் அல்லது நவீன உற்பத்தி காரணிகள். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லலாம். ஸோ நிலம் மற்றும் உழைப்பு ஆகியவை முதன்மை உற்பத்தி காரணிகள் என்றும், மூலதனம் மற்றும் தொழிலமைப்பு ஆகியவற்றை பெறப்பட்ட அல்லது இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மூலதனம் என்பது முதலீடு என்றும், தொழிலமைப்பு என்பது உற்பத்தியில் நிலம், உழைப்பு மற்றும் மூலதனத்தை ஒருங்கிணைப்பதாகும். தொழில் அமைப்பு என்பது தொழில் முனைவோர் என்றும் அழைக்கப்படுகிறது. பாருங்க, சிம்பிளா ஒரு சார்ட் போட்டாங்க. உற்பத்திக்கான காரணிகள். ஸோ முதன்மை உற்பத்தி காரணி, இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகள். ஸோ முதன்மை நிலை உற்பத்தி காரணி என்ன வருது, நிலம், உழைப்பு. இரண்டாம் நிலை உற்பத்தி காரணிகளை மூலதனம், தொழில் அமைப்பு. ஸோ இப்போ நிலம்னா என்ன? ஸோ லேண்ட். ஓகேங்களா, நிலம் என்னும் உற்பத்தி காரணி இயற்கை வளங்கள் அனைத்தையும் அல்லது இயற்கை மனிதனுக்கு இலவசமாக கொடுத்திருக்கும் கொடை அனைத்தையும் குறிப்பதாகும். நிலப்பரப்பு, நீர், காற்று, கனிம வளங்கள், காடுகள், ஆறுகள், ஏரிகள், கடல்கள், மலைகள், வானிலை, காலநிலை ஆகிய அனைத்தும் நிலம் என்ற சொல்லுக்குள் அடங்குகின்றன. இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னது, நிலம் அப்படின்னு சொல்றோம். ஆகவே இவை யாவும் மனிதனால் உருவாக்கப்படாத பொருட்களாகும். ஓகேங்களா. ஸோ நிலத்தின் சிறப்புகள் என்ன? நிலம் இயற்கையின் கொடை. மனிதன் மற்ற உற்பத்தி காரணிகளை பெறுவதற்காக முயற்சி செய்கின்றான். ஆனால் நிலம் என்ற உற்பத்தி காரணியை பெறுவதற்கு அவன் எந்த முயற்சியும் செய்ய வேண்டியதில்லை. நிலமானது மனித உழைப்பினால் உருவானதன்று, மாறாக அது மனிதனின் பரிணாம வளர்ச்சி தொடங்குவதற்கு முன்பே தோன்றியதாகும். ஓகேங்களா, மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்னாடி என்னாச்சு, நிலம் அப்படிங்கிறது தோன்றியாச்சு. ஸோ இந்த நிலம் அப்படிங்கிறது மனிதனால உற்பத்தி செய்யப்பட்டது கிடையாது. ஸோ நிலத்தின் அழிப்பு நிலையானது. ஸோ நிலத்தில் மொத்த பரப்பளவையும் எந்த மாற்றத்திற்கும் உட்படுத்த இயலாது. ஓகேங்களா, இப்போ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் அப்படிங்கிறது வந்து அதை நம்மளால் மாற்றவே முடியாது. லேண்டுங்கிறது அந்த அளவை வந்து நம்மளால் மாற்றவே முடியாது. ஓகேங்களா, மனிதன் மேற்கொள்ளும் முயற்சியால் நிலத்தின் அளவை அதிகரிக்கவோ குறைக்கவோ முடியாது. நிலத்தின் மேற்பரப்பிலும் எந்தவித மாற்றமும் செய்ய இயலாது. நிலத்தின் செழிப்பை உயர்த்த முடியுமே தவிர அதன் அளவை மாற்ற முடியாது. ஸோ நிலம் அழிவில்லாதது. மனிதனால் உருவாக்கப்பட்ட அனைத்து பண்டங்களும் அழிந்து போகக்கூடியவை. ஆனால் நிலம் அழிவில்லாதது. நிலத்தின் அழிப்பை என்றும் மாறாததாக, அழிவற்றதாக உள்ளது. நிலம் ஒரு முதன்மை உற்பத்தி காரணி. ஓகேங்களா, நாம் செய்கின்ற எந்த ஒரு உற்பத்தி பொருட்களும் நிலமே அடிப்படையாக அமைகிறது. ஓகேவா, எடுத்துக்காட்டாக தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை அளிக்க உதவுகிறது. வேளாண்மை மூலம் பயிர்களை விளைவிக்க உதவுகிறது. ஸோ லேண்ட் அப்படிங்கிற நிலம் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் மேனுஃபேக்சரிங் பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது. நிலம் இடம்பெயரக்கூடியதன்று. இல்லை, மூவபிள், அன்மூவபிள் இது ஆக்சுவலாக. ஸோ லேண்ட் வந்து மூவ் ஆகுமா, மூவ் ஆகாது. ஸோ அதான் சொல்ல வராங்க, நிலத்தை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. உதாரணமாக இந்திய நிலப்பரப்பின் எந்த ஒரு பகுதியையும் வேறு நாட்டிற்கு இடம்பெற செய்ய முடியாது. அடுத்தது, நிலம் ஆற்றல் வாய்ந்தது. மனிதனால் உண்மையான அளிக்க முடியாத ஆற்றல் சிலவற்றை நிலம் கொண்டுள்ளது. இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களால் நிலத்தின் செழிப்புத்தன்மையில் மாற்றம் ஏற்படலாம். ஆனால் அதனை முழுமையாக அழித்தல் இயலாது. இப்போ எர்த்துக்குவேக் வருது அப்படின்னா என்ன ஆகும், நிலம்லாம் என்ன ஆகும், டேமேஜ் ஆகும், விரிசல் விடும். அதுதான் ஆகுமே தவிர வேறு எதுவுமே பண்ண முடியாது, அழிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நிலம் செழிப்புத்தன்மையில் மாறுபடும். ஓகேங்களா, ஸோ நிலம் அதனுடைய செழிப்புத்தன்மையில் அடிப்படையாக இடத்திற்கிடம் மாறுபடுகிறது. எதை பேஸ் பண்ணி வரும், வாட்டர் சோர்ஸ். ஓகேவா, ஒரு இடத்துல நிறைய தண்ணி இருந்ததுன்னா அங்கே என்ன ஆகும், அந்த நிலம் வந்து செழிப்பாக இருக்கும். தண்ணி இல்லாத நிலம் வந்து செழிப்பு இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதனால்தான் நிலத்தின் உற்பத்தி திறன் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. ஒரு இடத்தில் அதிக உற்பத்தி இருந்தால் மற்றொரு இடத்தில் உற்பத்தி குறைவாக இருக்கும்.
நிலம் என்பது இயற்கையின் நன்கொடை. நிலத்தின் ஆரம்ப புள்ளி விலை 0 ஆகும். அதாவது நிலம் என்பது இயற்கையின் நன்கொடைன்னு சொல்கிறாங்க. நிலத்தின் ஆரம்ப அளிப்பு விலை 0. இருப்பினும் உற்பத்திக்காக பயன்படும் நிலம் போதுமானதாக இருப்பதில்லை. எனவே பற்றாக்குறையை பொறுத்தே சந்தையின் விலை பெறுகிறது. லேண்டோட உண்மையான விலை என்ன சொல்கிறாங்க, அதோடைய அளிப்பு விலை 0 தான். ஒரு நிலம் தரிசாக இருக்குது அப்படின்னா அது என்னது 0 தான். ஓகேங்களா? ஸோ அது என்ன நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணி கொடுக்குதோ, ஓகேவா, நிலம் எப்படி செழிப்பாக இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடைய விலை மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஓகேங்களா. ஸோ நிலத்தை பற்றி நம்ம 7 பாயிண்ட் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? நிலம் முடிஞ்சது. அடுத்தது என்னது, உழைப்பு. ஸோ உழைப்பு அப்படின்னா என்ன அப்படின்னா லேபர். ஸோ உழைப்பு எது மூலிமா நமக்கு கிடைக்குது, லேபர், உழைப்பாளிகள். ஓகேங்களா? ஸோ உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஆகும். ஓகேங்களா? உற்பத்தி பாதையில் உழைப்பு என்பது மனித இடுபொருள் ஆகும். அந்த உழைப்பு யார் மூலிமா நமக்கு கிடைக்குது, மனிதர் மூலிமா தான் நமக்கு கிடைக்கும். ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறி எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சியை உழைப்பாகும். ஸோ உழைப்பு அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ஒரு பணியை ஒருவர் செய்வதால் அவருக்கு கிடைக்கும் மனநிறைவு மட்டுமின்றி அதனை செய்வதற்காக கைமாறு எதிர்பார்த்து மனிதன் தன் உடல் அல்லது அறிவை முழுமையாகவோ பகுதியாகவோ பயன்படுத்தி மேற்கொள்ளும் கடும் முயற்சி தான் உழைப்பு என்று சொல்கிறாங்க. அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்க, ஆல்ஃபிரட் மார்ஷல் அப்படிங்கிறவர் உழைப்பை பற்றி ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஆல்ஃபிரட் மார்ஷல். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆடம் ஸ்மித் பொருளியலின் தந்தை என அழைக்கப்படுகிறார். இது பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் நிறைய டிஎன்பிசியில் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. ஓகே, பொருளியலின் தந்தை யார், ஆடம் ஸ்மித். ஓகேங்களா? இவரது கோட்பாடு செல்வத்தை அடிப்படையாக கொண்ட செல்வ இலக்கணம் ஆகும். நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை, ஓகேவா, 1759. நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு, 1776 என்பன அவரின் சிறந்த 2 படைப்பு நூல்களாகும். ஸோ ஆடம் ஸ்மித்தோட புக்கு 1759 பார்த்தீங்கன்னா அவர் வெளியிட்ட புக்கு நன்னெறி கருத்து உணர்வு கொள்கை. 1776 பார்த்தீங்கன்னா நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்குகின்ற காரணிகளும் ஒரு ஆய்வு. ஸோ இதுதான் அவர் எழுதின 2 இம்பார்ட்டன்ட் புக். பார்த்தீங்கன்னா இயந்திர பணி, உடல் உழைப்பு, மன உழைப்பு. ஓகேங்களா? ஸோ மிஷினரியில் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இயந்திர பணி அப்படின்னு சொல்கிறாங்க. உடல் உழைப்பு, ஓகேவா, இது உடல் உழைப்பு, அது அக்ரிகல்ச்சர், அதெல்லாம் பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு, மன உழைப்பு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இயந்திர பணி, உடல் உழைப்புனா என்னது, மன உழைப்புனா என்னது அப்படின்னு சொல்லி பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ உழைப்பின் சிறப்புகள், ஓகேங்களா, அது என்னன்னு பார்க்கலாம். மற்ற உற்பத்தி காரணிகளை காட்டிலும் உழைப்பு அதிகமாக அழியக்கூடியதாக உள்ளது. ஓகேங்களா? அதாவது உழைப்பை சேமித்து வைக்க இயலாது. ஓகேங்களா? வேலையில்லாத தொழிலாளியின் உழைப்பானது அவர் வேலை செய்யாத நாட்களில் இழக்கப்படுகிறது. உழைப்பை திரட்டவோ அல்லது அடுத்த நாள் தள்ளி போடவோ இயலாது. அதனை ஒரு முறை இழந்தால் மீண்டும் திரும்ப பெற இயலாது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம், ஒர்க் பண்ணால் தான் என்ன பண்ண முடியும், அந்த ஒர்க்கை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒர்க்கை என்ன பண்ணலாம், நாளைக்கு அந்த மனித உழைப்பை நம்ம யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா யூஸ் பண்ண முடியாது. உற்பத்தியில் உழைப்பு என்பது ஒரு செயற்படு காரணியாகும். நிலமோ மூலதனமோ உழைப்பு இல்லாமல் அதிக உற்பத்தி அளிக்க இயலாது. ஓகேங்களா? ஒரு லேண்ட் இருக்குது, லேண்டில் என்ன பண்ணணும், நம்ம விவசாயம் பண்ணணும் அப்படின்னு என்ன பண்ணணும், மனிதனுடைய உழைப்பு இருந்தால் தான் அது நடக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு உழைப்பு எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எந்த ஒரு வேளாண்மையும் பண்ண முடியாது. உழைப்பு ஒரே சீரானதல்ல, திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடுகிறது. ஸோ ஒருவருடைய உழைப்பு அப்படிங்கிறது, ஒர்க்கு அப்படிங்கிறது என்ன ஆகுது, ஒரே மாதிரியே இருக்காது. ஓகேவா? ஸோ 2 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னா 2 பேர் என்ன பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டான அவுட்புட்டு தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா அது எது பேஸ் பண்ணியிருக்கோம், அவருடைய திறமையும் பயிற்சியும் நபருக்கு நபர் மாறுபடுகின்றன. ஓகேங்களா?
உழைப்பை உழைப்பாளர்களிடமிருந்து பிரிக்க இயலாது. ஏதாவது பிரிக்க முடியுமா? பிரிக்க முடியாது. ஓகேங்களா? உழைப்பு இடம்பெயரக்கூடியது. குறைந்த ஊதியம் பெறுவதை காட்டிலும் அதிக ஊதியம் பெற வேண்டும் என்பதற்காக மனிதர்கள் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்கின்றனர். ஓகேங்களா? ஒரு கம்பெனியில் கம்மியான சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. இன்னொரு கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அதிகமாக சேலரி கொடுத்து என்ன பண்ணிடுவாங்க? அங்கே போயிடுவாங்க. அந்த வேலை செய்கிறதுக்காக நம்ம மூவ் ஆயிடுவாங்க. ஸோ அதுதான் என்னது? உழைப்பு இடம்பெயரக்கூடியது. தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. ஓகேங்களா? தனியாக உழைக்கும் உழைப்பாளரிடம் பேரம் பேசும் ஆற்றல் குறைவு. தமக்கு வேலை அளித்தவர்களிடம் தம் உழைப்புக்கான கூலியை உயர்த்த வேண்டுமென்றோ பணிபுரியும் இடத்தை மேம்படுத்த வேண்டுமென்றோ போராட முடியாது. தொழிலாளர்கள் தங்களுக்குள் ஒருங்கிணைந்து தொழிற்சங்கம் அமைத்து போராடுவதன் மூலம் பேரம் பேசும் ஆற்றல் அதிகரிக்கிறது. இப்போ ஒரு கம்பெனியில் ஒரே ஒருத்தர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்னா அவர் என்ன பண்ணலாம்? அவரால் என்ன பண்ண முடியாது? எனக்கு சேலரி வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, ஓகேவா, எனக்கு என்னுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரால் போராட முடியாது. ஓகேங்களா? ஸோ அவர் சொல்கிறதும் கேட்க மாட்டாங்க. இதே ஒரு சங்கம் மூலம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க? தொழிற்சங்கம் வச்சுருக்காங்க அப்படின்னா அது மூலிமா என்ன பண்ணலாம்? போராடி அவங்களுக்கான சம்பளத்தை வந்து அதிகமாக பெற முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா வேலை பகுப்பு முறை. ஓகேங்களா? ஸோ வேலை பகுப்பு முறை அப்படின்னா என்ன? வேலை பகுப்பு முறையை ஆடம் ஸ்மித் தனது நாடுகளின் செல்வமும் அவற்றை உருவாக்கும் காரணிகளும் ஒரு ஆய்வு என்ற நூலின் மூலம் அறிமுகப்படுத்தியுள்ளார். ஸோ வேலை பகுப்பு முறை அறிமுகப்படுத்தியது யார்? ஆடம் ஸ்மித். ஸோ ஃபாதர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். ஒரு உற்பத்தியை நன்கு வரையறுக்கப்பட்ட வெவ்வேறு உட்பிரிவுகளாக பிரித்து அந்த உட்பிரிவுகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு தனிப்பட்ட உழைப்பாளி அல்லது உழைப்பாளர் குழுவினரிடம் ஒப்படைத்தலே வேலை பகுப்பு முறை எனப்படும். அதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறது. ஓகேங்களா? ஒரு ஒர்க் என்ன பண்ணலான்னா ஒருத்தரே பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு அந்த ஒர்க் என்ன பண்ணுறது? ஒவ்வொருத்தரையும் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது. அதுதான் என்ன சொல்கிறாங்க? வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். அதாவது பல்வேறு கட்டங்களிலும் ஒரே தொழிலாளி ஈடுபடாமல் அவற்றை பிரித்து கொண்டு ஒவ்வொரு கட்டப்பணியையும் ஒரு தொழிலாளி மேற்கொள்ள வேண்டும். அதான் என்ன சொல்கிறாங்க? வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 4 சக்கர வாகன உற்பத்தி, ஓகேவா, இங்கே வந்து இரு சக்கர வாகன உற்பத்தி. ஸோ இப்போது இந்த 4 சக்கர வாகன உற்பத்தி பண்ணுறவங்களே அதிகம் பண்ணணும் அப்படின்னு என்ன ஆகாது? அந்த இடத்துல ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது, உற்பத்தி வந்து அதிகமாக முடியாது. ஸோ என்ன பண்ணலாம்? இந்த 4 வீலருக்கு வந்து செப்பரேட்டான ஒர்க்கர்ஸ், அதே மாதிரி 2 வீலர் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கான செப்பரேட்டான ஒர்க்கர் வந்து அலோகேட் பண்ணி கொடுக்குறது. இதுதான் என்னது? வேலை பகுப்பு முறை அப்படின்னு சொல்கிறது ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த வேலை பகுப்பு முறை பார்ப்போம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஒரு தையல்காரர் ஒரு சட்டையை முழுமையாக தைத்து உருவாக்குவதில் தையல்காரர் மட்டுமே ஈடுபடுகிறார். ஆனால் ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதி செய்யும் நிறுவனங்களில் துணிகளை வெட்டுதல், உடல் பகுதி துணிகளை தைத்தல், கைப்பகுதியை தைத்தல், கழுத்து பகுதியை தைத்தல், பொத்தான் வைக்கும் பகுதிகளை தைத்தல் போன்ற ஒவ்வொரு பணிகளுக்கும் தனித்தனி உழைப்பாளர்கள் மேற்கொள்ளப்படுகிறது. ஓகேங்களா? சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க வேலை பகுப்பு முறை. இப்போ வந்து சின்ன லெவலில் ஒரு டெய்லரிங் ஷாப் வச்சுருக்காங்க. என்ன பண்ணாங்க? ஒருத்தர் தான் இருப்பார் ஒர்க்கர். அவர் என்ன பண்ணிடுவார்? டோட்டலாக ஒரு ஷர்ட் வந்து தச்சு முடிச்சிடுவார். இதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேக்ட்ரியில் என்ன பண்ண முடியும்? ஒருத்தரே எல்லா இதையும் ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அந்த கார்மெண்ட்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க? ஒவ்வொரு ப்ராசஸ்க்கும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வேலையை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க? ஸ்ப்ளிட் பண்ணி ஒர்க்கர்ஸ்ன்னு வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் சொல்கிறேன். இறுதியாக அனைத்து பகுதிகளையும் இணைத்து சிலர் தைக்கின்றனர். இந்நிலையில் அத்துணி முழுமையான ஒரு ஆடையாக உருவாகிறது. ஓகேங்களா? வேலை பகுப்பு முறையின் நன்மைகள். ஸோ இந்த வேலையை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறதுனால என்னென்ன யூசேஜ் இருக்குது, என்ன நன்மை அதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உழைப்பாளி ஒருவர் ஒரே வேலையை மீண்டும் மீண்டும் செய்வதனால் அந்த வேலையில் திறமையானவராக ஆகிறார். ஓகேங்களா? ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து அந்த காலரோட போர்ஷன் மட்டும்தான் அவர் ஸ்டிச் பண்ணுறாருன்னா அவர் என்ன பண்ணிடுவார்? அவர் எக்ஸ்போர்ட் ஆகிடுவார். ப்ளஸ் அவருக்கு என்ன பண்ணியும் அதிகமான ப்ரொடக்ஷன் அவரால் எடுக்க முடியும்.
இம்முறையில் நவீன இயந்திரங்களை உற்பத்தியில் அதிகமாக ஈடுபடுத்துவதற்கு வழிவகுக்கிறது. உதாரணமாக கம்பியில்லா தந்தியின் கண்டுபிடிப்பு. ஓகேங்களா? காலமும் மூலப்பொருட்களும் மிக திறமையாக பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது பார்த்திங்கன்னா வேலைப்போக்கு முறையின் தீமைகள். இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழிலாளி ஒரே வேலையை திரும்ப திரும்ப செய்வதால் சுவையற்ற களிப்பற்ற தன்மையை அடைகிறார். இப்போ இந்த காலர் மட்டும்தான் அவர் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்காருன்னா என்ன ஆகும், அவருக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். ஓகேங்களா? இது மனித தன்மையை அளிக்கிறது. என்ன அவர் வந்து ஒரு மிஷினரியாக மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு ரோபோட் மாதிரி தான் அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். ஒரு பகுதி பணியினை மட்டும், அதாவது ஒரே ஒரு வேலையை மட்டும் ஒரு தொழிலாளி மேற்கொள்வதால் அவர் குறுகிய தேர்ச்சியை மட்டுமே பெறுகிறார். ஓகேங்களா? அவருக்கு என்ன பண்ண முடியும், அந்த காலர் மட்டும் தான் ஸ்டிச் பண்ண தெரியும். இதனால் வேலை வாய்ப்பின்மை பெருகும் நிலை உருவாகிறது. ஓகேவா? இம்முறை கைவினைப் பொருட்களின் வளர்ச்சியினை பாதிக்கிறது. ஒரு தொழிலாளி ஒரு பொருளினை முழுமையாக உருவாக்கிய மனநிறைவினை பெறுவதில்லை. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மூலதனம். ஸோ மூலதனம்னா என்னது, கேபிட்டல். ஸோ ஒரு பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா என்ன வேணும், அதுக்கு மூலதனம் வேணும். ஓகேங்களா? ஸோ மூலதனம் என்பது பல்வேறு பண்டங்களை உற்பத்தி செய்வதற்காக மனித முயற்சியால் உருவாக்கப்பட்டதாகும். எளிமையாக கூறினால் மூலதனம் என்பது பணத்தை குறிக்கும். செல்வத்தை உற்பத்தி செய்வதற்காக ஒதுக்கப்பட்ட செல்வம் என்றும் மூலதனத்தை கூறலாம். ஓகேவா? செல்வத்தை உற்பத்தி செய்வதற்கு உருவாக்கப்பட்டது என்னது, மூலதனம். மார்ஷலின் கருத்துப்படி இயற்கையின் கொடை தவிர்த்த வருமானம் அளிக்கக்கூடிய பிற வகை செல்வங்களே மூலதனம் ஆகும். ஸோ மூலதனத்தின் வடிவங்கள். ஓகேங்களா? ஸோ பருப்பொருள் மூலதனம் அல்லது பொருட்சார் மூலதனம். ஓகேங்களா? என்னென்னா இயந்திரங்கள், கருவிகள், கட்டடங்கள் போன்றவை. ஸோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு அதுக்கு மிஷினரி தேவைப்படும், அடுத்து எக்யூப்மெண்ட்ஸு, அப்புறம் என்னது பில்டிங், இதெல்லாம் என்னது கேபிட்டல். ஓகேங்களா? அடுத்தது பண மூலதனம். ஓகேங்களா? நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நம்ம முடிச்சிட்டோம், ஒரு ஃபேக்ட்ரி நம்ம கட்டிட்டோம், மிஷினரிலாம் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் என்ன தேவைப்படும், பணம். பண மூலதனம் அல்லது பணவியல் வளங்கள். எடுத்துக்காட்டு என்ன சொல்கிறாங்க, வங்கி வைப்புகள், பங்குகள் மற்றும் பத்திரங்கள் போன்றவை. ஓகேங்களா? பேங்க்கில் என்ன பண்ணணும், நம்ம பேங்க்கில் அமௌண்ட் இருக்கணும். அடுத்து என்னது, ஷேர்ஸு. ஓகேங்களா? பாண்டு. ஸோ இதெல்லாமே என்னது, பண மூலதனம். அடுத்தது என்ன வேணும், மனித மூலதனம் அல்லது மனித திறன் வளங்கள். ஓகேங்களா? ஸோ கல்வி, பயிற்சி மற்றும் சுகாதாரம் ஆகியவற்றில் முதலீடுகள். மூலதனத்தின் சிறப்பியல்புகள். ஓகேவா? ஸோ என்னென்ன சிறப்பியல்புகள் இருக்குது, மூலதனம் செயலற்ற ஒரு உற்பத்தி காரணி, மனித முயற்சியால் உருவாக்கப்படுகிறது. இது உற்பத்தியில் தவிர்க்க முடியாத காரணி அல்ல, இது இன்றியும் உற்பத்தி நடைபெறும். ஓகேவா? ஸோ கேபிட்டலே இல்லாமல் கூட நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? முதலீடே இல்லாமல் கூட என்ன பண்ண முடியும், நம்மளால் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது. மூலதனம் அதிகம் இயங்கும் தன்மையுடையது. இதன் அளிப்பு நெகிழும் தன்மையுடையது. மூலதனம் ஆக்கமுடையது. மூலதனம் பல ஆண்டுகள் நீடிக்கும். மூலதனத்தை ஈடுபடுத்துவதன் நோக்கம் எதிர்காலத்தில் வருமானம் பெற வேண்டும் என்பதே ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு என்ன பண்ணணும், அதுலேருந்து நம்ம இன்கம் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்வெஸ்டே பண்ண போகிறோம். ஓகே. ஸோ தொழில் முனைவோர் அல்லது தொழில் அமைப்பு. தொழில் முனைவோர்னால் யார், என்டர்பிரனர். ஓகேங்களா? ஸோ என்டர்பிரனர் ஆர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு என்னென்னு பற்றி பார்க்க போகிறோம். தொழில் முனைவோர் எனப்படுபவர் பல உற்பத்தி காரணிகளை, அதாவது நிலம், உழைப்பு, மூலதனம் ஆகியவற்றை ஒருங்கிணைத்து செயல்படுபவர் ஆவார். ஓகேங்களா? அக்காரணிகளை சரியான அளவிலும் முறையிலும் தொடங்கி இடர்பாடுகளை ஏற்று உற்பத்தி அதிகரிக்க முயல்பவரை தொழில் முனைவோர் ஆவார்.
தொழில் முனைவோர் தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார். ஓகேவா, தொழில் முனைவோர் என்ன சொல்கிறாங்க, தொழில் அமைப்பாளர் எனவும் அழைக்கப்படுகிறார்னு சொல்கிறாங்க. தற்காலத்தில் தொழில் முனைவோர் சமுதாயம் மற்றும் காணும் முகர்வர் எனவும் அழைக்கப்படுகிறார். இவர் சமுதாய விருப்பமுள்ள உற்பத்தியை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சமுதாய நலம் மேம்படவும் காரணமாகிறார். தொழில் முனைவோரின் சிறப்பியல்புகள்: லாபகரமான முதலீடு வாய்ப்புகளை அடையாளம் காணுதல், உற்பத்தி அலகின் இருப்பிடத்தை தீர்மானித்தல், புத்தாக்கத்தினை உருவாக்குதல், வெகுமதி செலவை தீர்மானித்தல், இடர்களை ஏற்றல் மற்றும் நிச்சயமற்ற தன்மையை எதிர்கொள்ளுதல். ஸோ இதெல்லாம் என்ன இருக்கும், ஒரு தொழில் முனைவோர்கிட்ட இருக்கும். அதாவது ஆண்டர்பிரனர், அதாவது பிஸ்னஸ் மேன் எது வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த புக்கில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த கலைச்சொற்கள்னு கொடுத்துறாங்க பார்த்தீங்களா, தமிழில் கொடுத்துட்டு அதுக்கான இங்கிலீஷ், அதாவது அதுதான் கலைச்சொற்கள்னு சொல்லுவோம். இது ஒன்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ எதில் வரும் அப்படின்னா தமிழில் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு அந்த கலைச்சொற்கள் வந்து உங்களுக்கு கேட்பாங்க. இந்த இதுலேருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் உங்களுக்கு இந்த உற்பத்தி அப்படிங்கிற கான்செப்ட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரே ஒரு கான்செப்ட் தான். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டீட்டெயில்ஸ் உள்ளார இருக்குது. கண்டிப்பாக இதில் 1 or 2 கொஷின் வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஓகேங்களா. 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா உற்பத்தியை பற்றி நம்ம பார்த்தோம். ஓகேங்களா. டேர்ம் 2ல் பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சாப்டர் வந்து இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 3ல் 3ஆம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பொருளியலில் வரியும் அதன் முக்கியத்துவமும். ஓகேங்களா. இது என்ன எங்கள் இதில் இருக்குது அப்படின்னா டேர்ம் 3ல் இருக்குது. சரியா. டேர்ம் 2ல் பொருளியல் இல்லை. ஸோ வரியும் அதன் முக்கியத்துவம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ்லாம் கவர் ஆகும். நம்ம இது வரைக்கும் எடுத்தது உற்பத்தி, ஓகேவா, அந்த பேசிக் இன்ட்ரோடக்ஷன், உற்பத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா டாக்ஸேஷன், ஜிஎஸ்டி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கவர் பண்ணிட்டு இருக்கிற போர்ஷன் எல்லாமே நம்முடைய சிலபஸில் இருக்கிறது தான். ஸோ வரியும் அதன் முக்கியத்துவமும். ஸோ வரி மற்றும் அதன் முக்கியத்துவம் அந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ டாக்ஸேஷன் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்காங்க. அறிமுகம் என்னென்னா, அரசு சமூக நலத்திற்காக பல்வேறு திட்டங்களை மேற்கொள்கிறது. ஓகேங்களா. அவற்றை நிறைவேற்றுவதற்கு வருவாய் தேவைப்படுகிறது. இன்றைய காலகட்டத்தில் வருவாயை பெருக்குவதற்கான பல்வேறு வளங்கள் அரசிடம் உள்ளன. அவற்றுள் முதன்மையாக கருதப்படுபவை வரிகள், கட்டணங்கள். ஓகேவா. வரிகள், கட்டணங்கள், விலைகள், குறிப்பிட்ட மதிப்புகள், ராஃபில் திட்டம் போன்றவை. ஓகேங்களா. ஸோ இது மூலிமா என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்டருந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அரசாங்கம் இன்கம் வாங்குது. ஓகேங்களா. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு எப்படி இன்கம் வரும், ஓகேங்களா, ஒன்று டேக்ஸ் மூலிமா என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்டருந்து அவங்க வாங்கிக்கிறாங்க. மற்ற நாடுகளைப் போலவே இந்திய நாட்டிலும் வருவாய் ஈட்டுவதில் வரிகள் இன்றியமையாத இடம்பெறுகின்றன. ஓகேங்களா. ஸோ வரி விதிப்பு அப்படின்னா என்ன, வழக்கமாக அரசால் விதிக்கப்படும் வரியை வரி விதிப்பு எனும் சொல்லால் குறிப்பிடுகின்றோம். ஓகே. ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது பப்ளிக்கிட்ட இருந்து, மக்கள்கிட்ட இருந்து யார் வாங்குறாங்க, அரசாங்கம் வாங்குறாங்க. வரி விதிப்பு என்பது வருமானம், முதலீட்டால் பெறும் ஆதாயம், சொத்து போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படும் வரியை குறிக்கும். ஸோ வரி வந்து எது எதுக்கெல்லாம் விதிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரி விதிப்பு என்பது வருமானம். ஓகேவா. ஸோ ஒவ்வொரு பர்சனும் ஏர்ன் பண்ணுற இன்கம். ஓகேங்களா. அந்த நம்ம ஒரு வருமானம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா, இன்கம் ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க, கவர்மெண்ட்டு டேக்ஸ் போடுவாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்க, முதலீட்டால் பெறும் ஆதாயம், ஓகேவா, பிஸ்னஸ், சொத்து, அசட்டு, ஓகேங்களா, போன்ற அனைத்து வகைக்கும் விதிக்கப்படும் வரியை குறிக்கும். வரி விதிப்பு என்பது பெயராகவோ செயலாகவோ இருக்கலாம். ஆயினும் அது செயல்பாட்டையே குறிக்கிறது. அச்செயலால் விளையும் வருவாயே நாம் வரிகள் என்கின்றோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. ஓகேவா. ஸோ பேசிக்காக நம்ம டேக்ஸ் அப்படிங்கிறது நம்ம கேட்டிருப்போம். ஸோ டேக்ஸ் அப்படிங்கிறது, ஓகேவா. ஸோ அந்த வரினா என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டெஃபினேஷன் வந்து கிளியராக இதில் கொடுத்துருக்குறாங்க.
ஸோ வரி செலுத்துவோர் எந்தவித நேரடியான பலனையும் எதிர்பார்க்காமல் அரசுக்கு கட்டாயமாக செலுத்தப்படுவிய வரிகள் ஆகும். ஓகேவா? பேராசிரியர் சேலிக்மனின் கூற்றுப்படி வரிகள் என்பவை ஒருவர் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டாய பங்களிப்பாகும். இதில் பெறப்பட்ட சிறப்பு சலுகைகள் குறிப்பிடப்படுவதில்லை. இடப்பங்களிப்பின் மூலம் பொது நலத்திற்காக அரசு மேற்கொள்ளும் செலவுகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஓகேவா? ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்க, வரி அப்படிங்கிறது மக்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு மக்களுக்கு என்ன பண்ணணும், அந்த வரி மூலியமாக சேவை செய்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, மக்கள்கிட்டருந்து வரி வாங்குறாங்க. ஓகேங்களா? வரிகள் விதிக்கப்படுவதற்கான காரணம், எதுக்காக அந்த வரி அப்படிங்கிறது மக்கள் மேலே சுமத்தப்படுகிறது அல்லது விதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவரும் சட்டத்திற்கு உட்பட்டு வரி செலுத்த கடமைப்பட்டுள்ளனர். வரியாக செலுத்தப்படும் மொத்த தொகையும் அரசு கருவூலத்தில் இருப்பு வைக்கப்படுகிறது. அவ்வாறு பெறப்பட்ட வரி பணத்தை எவ்வாறு செலவிடுவது என்பதையும் வரவு செலவு திட்டத்தை எவ்வாறு நிர்ணயிப்பது என்பதையும் அரசே தீர்மானிக்கிறது. வரி செலுத்துவது என்பது ஒருவரின் தனிப்பட்ட விருப்பம் அன்று, மாறாக ஒருவர் தாம் ஈட்டும் வருமான வரம்பிற்கு உட்பட்டதாயின் வரி செலுத்த வேண்டும். ஓகேவா? வருமான வரி செலுத்துதல் ஒவ்வொரு குடிமகனின் கடமையாகும். அதிகமாக பெறப்படும் வரிகள் மென்மேலும் பல நலத்திட்டங்களை செயல்படுத்த அரசுக்கு உதவுகின்றன. ஓகேவா? ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வரினா என்ன, அது வந்து யார்கிட்டருந்து யார் வாங்குறாங்க அப்படின்னு. ஸோ இன் டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னா இந்த டேக்ஸ் அப்படிங்கிறது என்னது பேஸ்டான, அதுக்கு நிறைய என்ன இருக்கும், டேக்ஸேஷன் ஸ்லாப் இருக்குது, இன்கம். ஸோ ஒரு தனி நபர் என்ன பண்ணுறாங்க, ஒரு குறிப்பிட்ட வருவாயை விட அதிகமாக வருமானம் ஈட்டுறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், சம் பர்சன்டேஜ் வந்து டேக்ஸாக ஒரு கவர்மெண்ட்டுக்கு கட்டணும். ஓகேங்களா? ஸோ வரி விதிப்பு கோட்பாடு. ஸோ வரி விதிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு வந்து ஒரு கோட்பாடு வச்சுருக்கிறாங்க. ஸோ என்னென்னா, வரி விதிப்பு கோட்பாடுகள் இன்றைய காலகட்டத்திலும் வரி கட்டமைப்புக்கான அடிப்படையை உருவாக்குகின்றன. ஆடம் ஸ்மித் என்ன சொல்கிறாரு, 4 வகையான வரி விதிப்பு கோட்பாடை சொல்கிறார். என்னென்னா, சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி அப்படின்னு 4 கோட்பாடை வந்து யார் சொல்லியிருக்கார், ஆடம் ஸ்மித் சொல்லியிருக்கார். ஸோ சமத்துவ விதி அப்படின்னா என்ன, மக்கள் தத்தமது வசதிக்கேற்ற வகையில் செலுத்துவதற்காக அரசு வரி விதிக்கும் முறைக்குள் ஒன்று. ஸோ சமத்துவ விதி அப்படின்னா என்னென்னா, மக்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க வசதிக்கு ஏற்ப வகையில் செலுத்தப்படுவதற்கான அரசு வரி விதிக்கும் முறையில் ஒன்று சமத்துவ விதியாகும். இதுதானே சொல்கிறாங்க, சமத்துவ விதின்னு சொல்கிறாங்க. ஸோ மக்கள் வந்து இப்போது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே ஒரே மாதிரியான வரி செலுத்தணும் அப்படின்னா செலுத்த முடியாது. எதனால் செலுத்த முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய இன்கம் ஏர்னிங் வந்து என்ன ஆகும், டிஃப்ரென்ஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொருடைய இன்கம் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், அவர் வந்து வரி செலுத்தணும். ஓகேவா? இதனால் அனைவரும் சமமாக வரி செலுத்த வேண்டும் என்பது பொருளன்று, மாறாக மக்கள் மீது சுமத்தப்படும் வரியானது எளிமையானதாகவும் நியாயமானதாகவும் இருக்க வேண்டும் என்பதை இவ்விதை விளக்குகிறது. ஸோ இதுதான் சொல்கிறாங்க சமத்துவ விதி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது உறுதிப்பாட்டு விதி. அது என்ன சொல்ல வர்றாருன்னா, வசூலிக்கப்படும் வரியின் மூலம் வரி செலுத்துவோருக்கு ஒரு உறுதிப்பாட்டு தன்மையை இவ்விதி உருவாக்குகிறது. பொருளாதார வளத்தை மேம்படுத்துகிறது. ஏனெனில் இவ்விதியின் மூலம் பொருளாதாரத்தில் ஏற்படும் அனைத்து வீண் செலவுகளும் தவிர்க்கப்படுகின்றன. அடுத்தது வசதி விதி. வசதி விதினா என்ன, வரி செலுத்துவோருக்கு அதிகபட்ச வசதிகளை வழங்கும் வகையில் வரி விதிக்கப்பட்டு வசூலிக்கப்படுகிறது. வரி செலுத்துவோர் தாம் செலுத்தும் வரியின் மூலம் குறைந்தபட்ச அளவிலேயே துன்பப்படுவர் என்பதை எப்போதும் கவனித்துக் கொள்ள வேண்டும். சிக்கன விதி அப்படின்னா என்ன, வசூலிக்கப்படும் வரியிலிருந்து குறைந்த அளவிலேயே தொகையை செலவழிக்கப்பட வேண்டும். வசூலிக்கப்பட்ட தொகை முழுவதும் அரசு கருவூலத்தில் இருப்பு வைக்க வேண்டும். இதுதான் சிக்கன வரி அப்படிங்கிறது இது சொல்லுது. வரி விதிப்பு வகைகள். ஓகேங்களா? ஸோ டைப் ஆஃப் டேக்ஸ். ஓகேவா? ஸோ அந்த வரி வந்து என்ன பண்ணுறாங்க, எந்தெந்த மூலமாக வரி விதிப்பு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வரி விதிப்பின் 3 வகை உள்ளது. ஸோ 3 வகையாக என்ன பண்ணியிருக்காங்க, அதை பிரிச்சிருக்காங்க. என்னென்ன, விகிதாச்சார வரி, ப்ரொஃபஷ்னல் டேக்ஸு, வளர் வீத வரி, அடுத்தது தேய்வு வீத வரி அப்படின்னு சொல்கிறாங்க. 3 வகையாக வரி விதிப்பை வந்து பிரிச்சிருக்காங்க. ஸோ விகிதாச்சார வரி அப்படின்னா என்னது,
ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். வளர்வீத வரி அப்படிங்கிறது ப்ரொக்ரெசிவ் டேக்ஸு. தேய்வு வீத வரி அப்படிங்கிறது ரெக்ரெசிவ் டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் என்ன பார்க்கலாம், விகிதாச்சார வரி அப்படின்னா என்ன. வருமான அளவை பொருட்படுத்தாமல் ஒரே மாதிரியான வரி விதிப்பது விகிதாச்சார வரி ஆகும். ஓகேவா? ஆவரேஜாக, ஓகேங்களா? ஸோ எல்லாரும் ஆவரேஜாக இந்த டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறது என்னது, விகிதாச்சார வரி, வேறு எதுவுமே கிடையாது. வருமான விகிதத்திற்கேற்ப வரி விகிதமும் மாறும். எடுத்துக்காட்டாக, வருமானத்திற்கு 5% வரி விதிக்கப்படும். 5% வரி விகிதம் விதிக்கப்படுகிறது. ஒருவர் ரூபாய் 1000 வருமானம் ஈட்டுகிறார் எனில் அவர் ரூபாய் 50 செலுத்த வேண்டும். மற்றொருவர் ரூபாய் 5000 வருமானம் ஈட்டுகிறார் எனில் அவரும் 50 செலுத்த வேண்டும். சுருங்க கூறின், விகிதாச்சார வரி என்பது வரி செலுத்துவோரின் வருமான வரி விகிதத்தை மாற்றாமல் விட்டுவிடுகிறது. இதான சொல்கிறாங்க விகிதாச்சார வரி. அதாவது ஆவரேஜாக கட்டுறது. இப்போ ஆவரேஜாக நம்ம என்ன பண்ணணும், டேக்ஸ் கட்டுறோம். அதாவது வருமானத்திற்கு 5% வரி அப்படின்னு போட்டால் என்ன பண்ணுறான், 1000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணுறவனும் என்ன பண்ணுறான், 50 ரூபா டேக்ஸ் கட்டுறான். அதே மாதிரி 5000 ரூபா ஏர்ன் பண்ணுறவனும் 50 ரூபா தான் டேக்ஸ் கட்டுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது என்னது, விகிதாச்சார வரி அப்படின்னு சொல்கிறது, ஆவரேஜ் பேஸில். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அதிகமாக ஏர்ன் பண்ணுறவரும் கம்மியாக ஏர்ன் பண்ணுறவரும் என்ன பண்ணுறாங்க, ஒரே மாதிரியான டேக்ஸ் கட்டுற மாதிரி தான் இருக்கும். வளர்வீத வரி அப்படின்னு என்ன அப்படின்னா, ஒருவரின் வருமானம் அதிகரிக்கும் போது அதற்கேற்ப வரி விகிதமும் அதிகரிப்பது வளர்வீத வரி ஆகும். ஓகேங்களா? ஸோ எடுத்துக்காட்டாக, ஒருவரின் ஆண்டு வருமானம் ரூபாய் 1000 எனில் அதற்கான வரி விகிதம் 10% ஆகவே அவர் செலுத்த வேண்டிய வரி ரூபாய் 100 ஆகும். இதை போலவே மற்றோரின் வருமானம் ரூபாய் 10,000 எனில் அவருக்கு விதிக்கப்படும் வரி விகிதம் 25%. அவர் செலுத்த வேண்டிய வரி ரூபாய் 2500. வேறொருவர் ரூபாய் 1,00,000 வருமானம் பெற்றால் வரி விகிதம் 50% எனில் அவர் செலுத்த வேண்டிய வரி ரூபாய் 50,000. ஆகவே வளர்வீத வரியானது வருமானம் அதிகரிக்க வரி விகிதமும் அதிகரிக்கும். ஓகேங்களா? இதுதான் வளர்விகித வரி. ரெண்டுமே ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ விகிதாச்சார வரி அப்படிங்கிறது என்னது, ஆவரேஜ் பேஸ்டு. ஓகேங்களா? அவர் 1000 ரூபா வருமானம் வாங்கினாலும் சரி, 5000 ரூபா வருமானம் ஈட்டினாலும் அவர் செலுத்த வேண்டிய டேக்ஸ் என்ன சொல்கிறாங்க, 50 ரூபா தான். ஓகேவா? இதே வளர்விகித வரி அப்படிங்கிறது என்னென்னா, அவர் 1000 ரூபா இன்கம் ஏர்ன் பண்ணார்னா 10% என்ன பண்ணுவார், டேக்ஸ் பே பண்ணுவார். அதே 10,000 ரூபா ஏர்ன் பண்ணுறாருன்னா 25% என்ன பண்ணுவாங்க, டேக்ஸ் வசூலிப்பாங்க. 1,00,000 ரூபா அவர் இன்கம் வந்தது அப்படின்னா அவருக்கு வந்து 50%. ஓகேங்களா? இது என்னது, வளர்விகித வரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ வருமானம் அதிகரிக்க வரி விகிதமும் என்ன பண்ணும், அதிகரிச்சுட்டே போதும். இதுதான் வளர்விகித வரி. ஸோ தேய்வு வீத வரி அப்படின்னா என்ன அப்படின்னா, அதிகமாக வருமானம் ஈட்டுவர்களுக்கும் குறைவான வருமானம் ஈட்டுவர்களுக்கும் ஒரே மாதிரியான விதிக்கப்படும் வரி தேய்வு வீத வரி ஆகும். இதனால் அதிக அளவு வருமானம் ஈட்டுவர்களை காட்டிலும் குறைந்த அளவு வருமானம் ஈட்டுவர்கள் அதிக வரி விகிதத்தால் பாதிக்கப்படுகின்றனர். இத்தகைய தேய்வு வீத வரியானது வளர்வீத வரிக்கு எதிரானதாக உள்ளது. இது தேய்வு வீத வரின்னு சொல்கிறோம். வரியின் முக்கியத்துவம். ஸோ இம்பார்ட்டன்ட், ஒரு டேக்ஸோட இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பார்த்தா, வரிகள் இல்லையெனில் சமுதாய நலத்திற்கு தேவையானவற்றை செய்ய அரசால் இயலாது. ஓகேங்களா? ஸோ ஒரு கவர்மெண்ட்டுக்கு இன்கம் எங்கேருந்து வரும், டேக்ஸ் மூலயமா தான் கிடைக்குது. ஸோ நம்ம டேக்ஸ் யாருமே கட்டலை அப்படின்னா ஆகும், எந்த ஒரு சமுதாய நல்லெண்ணத்திற்கும் நல்லதும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசுக்கு வரிகள் மிகவும் இன்றியமையாத வளங்களாக உள்ளன. ஏனெனில் வசூலிக்கப்பட்ட வரி பணம் பின்வரும் சமுதாய நலனுக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ கவர்மெண்ட் வந்து நம்மகிட்ட டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நலவாழ்வு ஃபஸ்ட்டு ஒன்று. சுகாதார நலவாழ்வுக்காக செலவழிக்கப்படும் தொகை வரிப்பணத்தில் இருந்தே பெறப்படுகிறது. வரிகள் இல்லையெனில் இத்தகைய செயல்கள் நடைபெறுவது கடினம். சமூக நலவாழ்வு, மருத்துவ ஆய்வு, சமூக நல பாதுகாப்பு போன்றவற்றுக்காக வரிப்பணத்திலிருந்து நிதி ஒதுக்கப்படுகிறது. ஸோ செகண்டாக பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கல்வி. ஓகேங்களா?
ஸோ அரசுக்கு செலுத்தப்படும் வரி பணத்திலிருந்து அதிக அளவிலான தொகையை வந்து எதுக்கு செலவு பண்ணுறாங்க? கல்விக்காக செலவு பண்ணுறாங்க. மேலும் ஓய்வூதியங்கள், வேலைவாய்ப்பு இல்லாதோருக்கான ஊக்கத்தொகை, குழந்தை பாதுகாப்பு போன்றவற்றுக்காகவும் நிதி ஒதுக்கப்படுகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி நிலையின் மீது வரிகள் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. பொதுவாக வரிகள் நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தம் பங்களிப்பை வழங்குகிறது. ஓகேங்களா? ஸோ வரிங்கிறது என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபின்னு சொல்லுவாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு பங்களிப்பை வழங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓய்வூதியம், வேலையின்மை, சலுகைகள், குழந்தை பராமரிப்பு போன்ற நிதி திட்டங்களுக்கு சிறிது பணம் செலுத்தப்படுகிறது. வரி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் நிலையை பாதிக்கும். வரி ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியின் நிலையை பாதிக்கும். வரி பொதுவாக ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பங்களிக்கிறது. வரியின் வகைகள். ஓகேங்களா? டைப்ஸ் ஆஃப் டாக்ஸேஷன். இன்றைய காலகட்டத்திற்கேற்ப வரிகள் இருவகையாக பிரிக்கப்படுகின்றன. அவை நேர்முக வரி, மறைமுக வரி. ஓகேவா? டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் டேக்ஸ் தான் என்ன இருக்குது, இந்தியாவில் இருக்குது. ஸோ நேர்முக வரினா என்ன, மறைமுக வரினா என்ன? ஓகேங்களா? ஸோ நேர்முக வரி அப்படின்னா என்னென்னா, நேர்முக வரி என்பது தனியாளோ நிறுவனமோ நேரடியாக அரசுக்கு வரி செலுத்துவதை குறிக்கும். ஸோ இதுதான் டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம், நேர்முக வரி. ஓகேவா? தனி நபர், ஓகேங்களா, தனி நபரோ அல்லது நிறுவனமோ நேரடியாக என்ன பண்ணுவாங்க, அரசுக்கு டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது என்ன சொல்கிறது, டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். பல்வேறு காரணங்களுக்காக அரசு நேர்முக வரியை செலுத்துகின்றனர். எடுத்துக்காட்டாக உண்மையான சொத்து வரி, தனியார் சொத்து வரி, வருமான வரி அல்லது உறுதிமொழி பத்திரங்களின் மீதான வரி போன்றவற்றை குறிப்பிடலாம். ஓகேங்களா? இதெல்லாம் என்னது, டைரக்ட் டேக்ஸ், அதாவது இன்கம் டேக்ஸு. ஓகேங்களா? ஸோ அது வந்து நேர்முக வரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்காகவும் பங்கீடுகளாகவும் பெறப்படும் கட்டணங்கள் ஆகியவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது. ஓகேங்களா? பாருங்கள், ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. மத்திய வருமான சட்டம் 1963 கீழ் நேர்முக வரிகளுக்கான மத்திய வருவாய் வாரியம் என்னும் பெயரில் தனி வாரியம் ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. ஓகே, சிபிடிபின்னு சொல்லுவாங்க அது. ஸோ பிற நேர்முக வரிகள் பின்வருமாறு. ஓகேவா? நிறுவன வரி. நிறுவனங்கள், அலுவலகங்கள் ஆகியவற்றை ஈட்டும் லாபத்தின் மீது விதிக்கப்படும் வரியே நிறுவன வரியாகும். காப்புரிமை, வட்டி. இந்தியாவில் உள்ள மூலதன சொத்துக்கள் விற்பனை செய்வதன் மூலம் பெறும் லாபம், தொழில்நுட்ப பணிகளுக்காக பங்கீடுகளாகவும் பெறப்படும் கட்டணங்கள் ஆகியவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா டைரக்ட் டேக்ஸ் வந்து சொத்து வரி. ஓகேவா? சொத்து வரினா என்னது? ஒருவர் வைத்துள்ள சொத்துக்களின் மதிப்பிற்கு ஏற்ப விதிக்கப்படும் வரி சொத்து வரி ஆகும். ஒவ்வொரு ஆண்டும் நடைமுறையில் உள்ள சந்தை மதிப்புகளை பொறுத்து அதே அளவில் வரி வசூலிக்கப்படுகிறது. ஓகேங்களா? அடுத்தது அன்பளிப்பு வரி, கிஃப்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அன்பளிப்பு வரி அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒருவர் வெகுமதியாக அல்லது அன்பளிப்பாக பெறும் பொருட்களின் மதிப்பிற்கேற்ப விதிக்கப்படும் வரி அன்பளிப்பு வரியாகும். ஸோ சொத்து வரி அப்படின்னா என்ன? முன்னோர்கள் சொத்துக்களின் மீது விதிக்கப்படும் வரி சொத்து வரியாகும். இத்தகைய வரிகளை அரசுக்கு கட்டாயமாக செலுத்த வேண்டும். வரி செலுத்துவதிலிருந்து விலக்கு அளிக்கப்படுவதில்லை. அரசுக்கு நேரடியாக வரி செலுத்தும் ஒருவரின் வருமானம் அல்லது சொத்துக்களின் மீது அவரின் வரி விதிக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னது, டைரக்ட் டாக்ஸேஷன். அடுத்தது மறைமுக வரி, இன்டைரக்ட் டேக்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். தொடக்கத்தில் ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொரு மீது மாற்ற இயலும் முறைமையே மறைமுக வரி என்கின்றோம். ஒருவருக்கு விதிக்கப்பட்ட வரிச்சுமை மற்றொருவர் மீது மாற்ற இயலும் முறையே மறைமுக வரி என்கின்றோம். எடுத்துக்காட்டாக, ஒரு பொருளை விற்பனை செய்யும் விற்பனையாளர் தொடக்கத்தில் அந்த பொருளுக்கான வரிச்சுமையை ஏற்கிறார். அவரிடமிருந்து அந்த பொருளை யார் வாங்குகிறார்களோ அவர்களே பின்னர் அந்த பொருளுக்கான வரிச்சுமை முழுவதையும் ஏற்கிறார். ஆகவே மறைமுக வரி என்பது ஒருவரின் வரிச்சுமை மற்றொரு மீது சுமத்தப்படுவதை குறிக்கிறது.
மறைமுக வரிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இதை டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இன்டைரக்ட் டேக்ஸு, ஓகேவா, டைரக்ட் டேக்ஸ்னால் புரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? த பர்சன் டைரக்ட்லி பே தி டேக்ஸ் டு கவர்மெண்ட். ஓகேங்களா? அது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறது நேரடி வரி அப்படின்னு சொல்கிறோம், டைரக்ட் டேக்ஸ்னு சொல்கிறோம். ஸோ செகண்ட் ஒன்று, இந்த மறைமுக வரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒருத்தர் வந்து அவர் செலுத்தக்கூடிய வரியை வந்து நேரடியாக செலுத்த மாட்டார், அதுக்கு பதில் என்ன பண்ணுவார், மறைமுகமாக செலுத்துறது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ப்ராடக்ட் வாங்குறோன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ ஒரு மொபைல் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, அந்த மொபைலில் வந்து விற்கிறவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அதாவது செல்லர் அந்த மொபைலுக்கு உண்டான டேக்ஸை வந்து என்ன பண்ணுவார், கொடுத்து தான் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து வச்சுருப்பார். ஓகேவா? ஸோ அவர் என்ன பண்ணுவார், ரீட்டெய்லர் கன்சியூமருக்கு என்ன பண்ணுவார், அது அந்த செல்ஃபோனை வந்து விற்கும்போது அவர் கட்டின டேக்ஸ் என்ன பண்ணுவார், இவர்கிட்டருந்து வாங்கிக்குவார். அதாவது பையர்கிட்டருந்து அந்த டேக்ஸை திரும்ப அவர் வாங்கிக்குவார். ஸோ இதுதான் என்ன சொல்கிறாங்க, மறைமுக வரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ மறைமுக வரிகளுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பின்வருமாறு. ஸோ என்னென்ன மறைமுக வரி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சேவை வரி. ஓகேங்களா? சேவை வழங்குவதன் அடிப்படையில் விதிக்கப்படுவது சேவை வரியாகும். சேவையை பெறுவதிடமிருந்து வரி வசூலிக்கப்பட்டு மத்திய அரசுக்கு செலுத்தப்படுகிறது. சர்வீஸ் டேக்ஸ். ஓகேங்களா? விற்பனை வரி அல்லது வேட். விற்பனை செய்யப்படும் பொருட்களின் மீது விதிக்கப்படும் வரி விற்பனை வரி. இது ஒரு மறைமுக வரியாகும். ஏனெனில் பொருள் விற்பனை செய்பவர் செலுத்த வேண்டிய வரிச்சுமை அந்த பொருளை வாங்குவோர் மீது சுமத்தப்படுகிறது. இதனால் பொருள் விற்பனை செய்பவர் தாம் விற்கும் பொருளின் விலையோடு அதற்குரிய வரியையும் சேர்த்தே விற்பனை செய்கிறார். ஓகேங்களா? ஸோ விற்பனை வரி அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்ஸேஷன்லாம் இப்போ கிடையாது. சர்வீஸ் டேக்ஸு, வேட்டு அதெல்லாமே இல்லை. அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க, இப்போது ஜிஎஸ்டி கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? ஒன் டேக்ஸ் ஒன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎஸ்டி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது ஜஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த இதில். அடுத்தது கலால் வரி. ஓகேங்களா? மொத்த விற்பனையாளரிடமிருந்தும் சில்லறை விற்பனையாளரிடமிருந்தும் பொருட்களை வாங்குபவர்கள் செலுத்த வேண்டிய வரி கலால் வரியாகும். இந்தியாவில் இந்த வரியானது மத்திய அரசால் சுமத்தப்படுகிறது. அடுத்தது என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ். மாநில அரசுகளால் பொழுதுபோக்கிற்காக ஒவ்வொரு முறையும் வசூலிக்கப்படும் வரி பொழுதுபோக்கு வரியாகும். எடுத்துக்காட்டாக திரைப்படங்களுக்கான கட்டணங்கள், காணொலி விளையாட்டுப் பொருட்கள், மேடை அரங்கேற்ற நிகழ்ச்சிகள், கண்காட்சிகள், பொழுதுபோக்கு பூங்காக்கள், விளையாட்டு தொடர்பான செயல்பாடுகள் போன்றவற்றை குறிப்பிடலாம். ஓகேங்களா? அடுத்தது சரக்கு மற்றும் சேவை வரி, ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஜிஎஸ்டி தான் நம்ம கரண்ட்டில் இருக்கக்கூடிய டேக்ஸ். ஓகேங்களா? இந்தியாவில் பொருட்களின் விற்பனை, உற்பத்தி, பயன்பாடு ஆகியவற்றின் அடிப்படையில் விதிக்கப்படுவது பொருட்கள் மற்றும் சேவை வரியாகும். ஓகேங்களா? தேசிய அளவில் ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில் சரக்கு மற்றும் சேவை வரி விதிக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை மீது விதிக்கப்படும் மறைமுக வரிக்கு மாற்றாக மத்திய மாநில அரசுகளால் வரியானது சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ ஜிஎஸ்டி வந்து 18% இருந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா, ஸோ 9% சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, 9% என்ன பண்ணுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்ப்ளிட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தான் இந்த இதில் சொல்ல வராங்க. அது என்ன சொல்லுவாங்கன்னா சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. சிஜிஎஸ்டின்னு என்னது, சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். எஸ்ஜிஎஸ்டி அப்படிங்கிறது ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ சரக்கு மற்றும் சேவை வரிகளின் வகைகள். ஸோ உள்மாநில பொருட்கள் மற்றும் சேவை வரி, மாநிலங்களுக்கு இடையேயான சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ மாநில சரக்கு மற்றும் சேவை வரி, மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி, ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. அதாவது மாநில சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது எஸ்ஜிஎஸ்டின்னு சொல்லுவோம், ஸ்டேட் ஜிஎஸ்டி. ஓகேவா? அது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது சிஜிஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரிங்கிறது ஐஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒருங்கிணைந்த சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ ஜிஎஸ்டியில் த்ரீ டைப் ஆஃப் ஜிஎஸ்டி இருக்குது, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. ஓகேங்களா? ஸோ சரக்கு மற்றும் சேவை வரி ஒரு அறிமுகம்.
முந்தைய மறைமுக வரி கட்டமைப்பு மற்றும் அதன் சிரமங்கள் இந்திய வரி விதிப்பு வரலாற்று பண்டைய காலத்திற்கு செல்கிறது. கௌடில்யர் எழுதிய அர்த்தசாஸ்திரத்தின் கூற்றுப்படி பண்டைய காலங்களில் வரி விதிக்கப்பட்டு ரொக்கமாகவும் வேறு வகையாகவும் சேகரிக்கப்பட்டது. மறைமுக வரிகளின் நவீன வரலாறு 20ஆம் நூற்றாண்டில் மறுபகுதியில் இருந்து உப்பு, சர்க்கரை, வாகன எரிபொருள் போன்றவற்றுக்கு மத்திய கலால் வரி விதிக்கப்பட்டதிலிருந்து தொடங்குகிறது. படிப்படியாக கலால் வரிகளின் அடிப்படை விரிவுபடுத்தப்பட்டது. சுதந்திரம் பெற்ற நேரத்தில் தேசிய அளவில் மத்திய கலால் வரி மற்றும் மாநில அளவில் விற்பனை வரி ஆகியவை நடைமுறையில் இருந்தன. நீண்டகால முயற்சிகள் மற்றும் திருத்தங்களுக்கு பிறகு 2003ஆம் ஆண்டில் இந்திய மாநிலமான ஹரியானாவில் முதலில் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன் பிறகு பஞ்சாப், சண்டிகர், இமாச்சல பிரதேசம், ஜம்மு மற்றும் காஷ்மீர் மற்றும் டெல்லி உள்ளிட்ட 24 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் 2005இல் மதிப்பு கூட்டு வரி அறிமுகப்படுத்தப்பட்டது. ஓகேங்களா. ஃபஸ்ட்டு எனக்கு வேட் எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2003 தான். ஓகேங்களா, இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. மதிப்பு கூட்டு வரி முன்பு இருந்த விற்பனை வரியை விட பெரிய வளர்ச்சியாக இருந்திருந்தாலும் சரக்கு மற்றும் சேவை வரி உண்மையில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமாகும். ஓகேவா. ஃபஸ்ட்டு என்ன இருந்தது? வேட் அப்படி தான் இருந்தது. ஓகேவா, விற்பனை வரி. ஓகேவா. அடுத்தது கஸ்டம் டியூட்டி அது இருந்தது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அதை தான். ஸோ அதுக்கப்புறம் சர்வீஸ் டேக்ஸு, என்டர்டைன்மெண்ட் டேக்ஸு, அது மாதிரி நிறைய டாக்ஸேஷன் ஸ்ப்ளிட் பண்ணி இருந்தது. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? அது எல்லாமே கம்மிங் அண்டர் ஒன் கான்செப்டில் கொண்டு வந்து ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படிங்கிறதுல ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. மதிப்பு கூட்டு வரி முன்பு இருந்த விற்பனை வரியை விட பெரிய வளர்ச்சியாக இருந்திருந்தாலும் சரக்கு மற்றும் சேவை வரி உண்மையில் குறிப்பிடத்தக்க ஒரு முன்னேற்றமாகும். மேலும் நாட்டின் வரி விதிப்பு அமைப்பில் முழுமையை உணர்ந்து கொள்வதற்காக தர்க்க அடிப்படையிலான படியாகும். ஆரம்பத்தில் ஒரு முனை மற்றும் தேசிய அளவிலான சரக்கு மற்றும் சேவை வரி இருக்கும் என்று முன்மொழியப்பட்டது. இருப்பினும் சரக்கு மற்றும் சேவை வரி விதி இறுதியாக 2017 ஜூலை 1 முதல் இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டது. ஜிஎஸ்டி எப்போ இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? 2017 ஜூலை 1. ஓகேங்களா. 2017 ஜூலை 1ஆம் நாள் தான் என்ன பண்ணுறாங்க? ஜிஎஸ்டி இந்தியாவில் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டது. இதனால் நாட்டின் ஒரு பொருளாதார அமைப்பு ஒரு வரி, ஒரு சந்தை மற்றும் ஒரு தேசத்துடன் உள்ளது. அதாவது ஒன் டேக்ஸ் ஒன் நேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரக்கு மற்றும் சேவை வரி என்பது நாம் வாங்கும் அனைத்து பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான வரி. இது மத்திய சரக்கு மற்றும் சேவை வரி மற்றும் மாநில சரக்கு மற்றும் சேவை வரி என 2 பகுதிகளாக கொண்டுள்ளது. இது ஒரு வெளிப்படையான வரி. நீங்கள் வாங்கும் பொருட்களுக்கான ரசீது கிடைத்தால் பின்வரும் தகவல்களை காண்பீர்கள். இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம்னா அந்த ப்ராடக்ட்டில் என்ன இருக்கும்? இப்போ தயாரிப்பு மதிப்பு அப்படிங்கிறது 100 ரூபா. ஓகேங்களா. இதில் எஸ்ஜிஎஸ்டி 9%. ஓகேங்களா. 100 ரூபாய்க்கு 9%ங்கிறது 9 ரூபா. ஸோ சிஜிஎஸ்டி 9%. ஓகேங்களா. சிஜிஎஸ்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், அதுக்கு 9%. அப்போ அதுக்கு 9 ரூபா. மொத்தம் ஜிஎஸ்டி என்னது? மொத்தம் அந்த பொருளோட மதிப்பு என்னது? 100 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி 9%, சிஜிஎஸ்டி 9%. ஓகேங்களா. அது ரெண்டும் ஆட் பண்ணோம்னா 118 ரூபா அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான். அது எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகிறது கிடையாது. ஒரு பொருள் பார்த்திங்கன்னா 100 ரூபா, அதுக்கு டேக்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா 18%. ஜிஎஸ்டி அப்படிங்கிறது 18%. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு 9%, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 9% என்ன பண்ணுவாங்க? ஸ்ப்ளிட் பண்ணி அது போடுவாங்க. ஸோ அதுதான் இந்த இது கொடுத்துருக்காங்க. மசோதாவில் ஜிஎஸ்டி 18%, அதாவது சமமாக பிரிக்கப்பட்டுள்ளது. மத்திய மற்றும் மாநிலத்திற்கு தனித்தனியாக ரூபாய் 9க்கு 9%. எனவே 9 ரூபாய் 9 மாநில அரசுக்கும் மேலும் 9 ரூபா மத்திய அரசுக்கும் போயிடும். தமிழ்நாட்டில் ஒரு விற்பனையாளர் ஒரு பொருளை வேறு மாநிலத்தில் வாங்குபவருக்கு விற்றால், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து கர்நாடகாவுக்கு ஒரு பொருளை விற்கிறார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகம் என்று அழைக்கப்படுகிறது. மாநிலங்களுக்கு இடையேயான வர்த்தகத்தை பொறுத்தவரை மசோதா கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இப்போ தமிழ்நாட்டுக்கு உள்ளாரே ஒரு பொருள், ஒரு ஸ்டேட்டுக்கு உள்ளாரே ஒரு பொருளை வாங்கி விற்றுட்டாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவங்க சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு போட்டுருவாங்க.
அதே மாநிலம் விட்டு மாநிலம் ஒரு பொருளை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஐஜிஎஸ்டி இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பொருளோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 100 ரூபா. இப்போது தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவுக்கு அந்த பொருளை நம்ம சேல்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, ஐஜிஎஸ்டி 18% டோட்டலாக. இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணக்கூடாது. 9% ஸ்ப்ளிட் பண்ணாமல் டோட்டலாக ஐஜிஎஸ்டி 18% போட்டு 18 ரூபா. 100 ரூபாய்க்கு 18% என்ன வரும், 18 ரூபா. ஸோ டோட்டல் அந்த ப்ராடக்டோட வேல்யூ வந்து என்ன ஆகும், 118 ரூபா உங்களுக்கு வந்துடும். இது டோட்டலாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா. மாநிலங்களில் வந்து இதை பிரிச்சுக்க முடியாது. ரூபாய் 18 மத்திய அரசுக்கு செல்லும். மத்திய அரசு 9 எடுத்து கர்நாடக அரசுக்கு மேலும் 9 அனுப்பும். வரி 0%, 5%, 12%, 18% மற்றும் 28% என 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஸோ இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிறது என்னென்னா ஒன் நேஷன் ஒன் டேக்ஸ் அப்படி தான் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ நிறைய கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். ஒரே ஒரு பர்சன்டேஜ் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் 5% அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே 5% டேக்ஸ் தான் இருக்கும். ஆனால் இந்தியாவில் என்ன ஆகுதுன்னா இந்த டேக்ஸே உங்களுக்கு 0%, 5%, 12%, 18%, 28% அப்படின்னு 5 வகையான டேக்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணுறாங்க. அது எது பேஸ் பண்ணி இருக்குன்னா ஒவ்வொரு ப்ராடக்ட்டை பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா. இப்போ மேக்ஸிமம் எதில் இருக்குது அப்படின்னா எந்த சதவீதத்துலனா 18% நம்ம கொண்டு வந்துட்டாங்க. ஸோ முன்னே பார்த்தீங்கன்னா 12% நிறையா பொருட்களுக்கு 12% வரி 12% இருந்தது. அது என்ன பண்ணிட்டாங்க, வர வர வந்து அது ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு எல்லாமே என்ன பண்ணிட்டாங்க, 18% டேக்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஜிஎஸ்டி மத்திய அரசால் வசூலிக்கப்பட்டாலும் பெட்ரோலிய பொருட்கள், ஆல்கஹால், மின்சாரம் ஆகியவற்றின் மீதான வரி தனித்தனியாக மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. மற்றும் காய்கறிகள் மற்றும் உணவு தானியங்கள் போன்ற வாழ்க்கையின் அனைத்து அத்தியாவசிய பண்டங்களுக்கு இந்த வரியிலிருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது. இது வந்து எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. டேக்ஸ் எக்ஸம்ஷன் எது இருக்குதுன்னா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எக்ஸம்ஷன் இருக்குது. அரசால் மேம்படுத்தப்பட்ட உள்கட்டமைப்பு வசதிகளை நாம் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அதற்காக விதிக்கப்படும் வரி சுங்கம் மற்றும் சாலை வரிகளாகும். எடுத்துக்காட்டாக நாம் பயன்படுத்தும் சாலைகள் மற்றும் பாலங்கள் போன்றவற்றை கூறலாம். சாலை அல்லது பாலம் வசதிகள் பராமரிப்பு பணிக்காக குறிப்பிடப்பட்ட திட்டங்களை செயல்படுத்துவதற்காகவும் இவ்வரிகள் பொதுமக்களிடமிருந்து வசூலிக்கப்படுகின்றன. அந்த டோல் சார்ஜ்னு வாங்குவாங்க பார்த்தீங்கன்னா, டோல்கேட். ஸோ அந்த தூய்மை பாரத வரி அப்படின்னா என்னென்னா, இந்திய அரசால் இவ்வரி விதிக்கப்படுகிறது. தூய்மை பாரதத்தின் பெயரால் வசூலிக்கப்படும் வரி 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 15ஆம் நாள் தொடங்கப்பட்டது. இது அனைத்து வகையான வரி சேவைகளுக்கும் பொருந்தும். இதன் வரி விகிதம் 0.5% ஆகும். தற்போது 14%க்கும் மேற்பட்ட சேவை வரி நடைமுறையில் உள்ளது. நேர்முக மற்றும் மறைமுக வரிகளுக்கு இடையேயான வேறுபாடுகள். ஸோ இப்போது 2 டைப் ஆஃப் டேக்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ நேர்முக வரி, மறைமுக வரி, அதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பண்ணலாம், ஒரு சார்ட்டில் பார்க்கலாம். ஸோ நேர்முக வரி அப்படின்னா வரி செலுத்துவோர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையினை பிறருக்கு மாற்ற இயலாது. ஸோ ஒருத்தருக்கு ஒரு எக்ஸாம்பிள் இன்கம் டேக்ஸ்னால் அவர் பெறக்கூடிய வருமானத்திற்கு அவருக்கு எவ்வளோ டேக்ஸ் விதிச்சுக்கிறாங்களோ அதை வந்து அவர் தான் கட்டி ஆகணும். அவருக்கு பதிலாக வேறு யாரும் கட்ட மாட்டாங்க. ஆனால் மறைமுக வரி அப்படிங்கிறது ஒருவர் தமக்கு விதிக்கப்பட்ட வரி சுமையை மிக எளிதாக வேறொருவருக்கு மாற்ற இயலும். ஓகேங்களா. எப்படி மாற்றலாம் அப்படின்னா, ஒரு பொருளை வாங்கி விற்கிறவர் இருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன பண்ணுவார், ஒரு பொருளை வந்து டேக்ஸ் கட்டி வாங்கி வச்சுருப்பார். அந்த கட்டின டேக்ஸ் என்ன பண்ணலாம், அந்த பொருளை இன்னொருத்தருக்கு விற்கும் போது என்ன பண்ணிடுவார், அவர்கிட்ட அந்த டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்குவார். ஓகேங்களா. தனியார் மற்றும் நிறுவனங்கள் பெறும் வருமானங்கள் மீது வரி விதிக்கப்படுகிறது. இது நேர்முக வரி. அதே மறைமுக வரி அப்படிங்கிறது பல்வேறு பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது வரி விதிக்கப்படுகிறது. பணவீக்க அழுத்தம் இல்லை. இதில் நேர்முக வரியில், இதில் மறைமுக வரியில் பணவீக்க அழுத்தம் உண்டு. வரி தாக்கமும் வரி நிகழ்வும் சமமாக உள்ளது. மறைமுக வரியில் வரி தாக்கமும் வரி நிகழ்வும் வெவ்வேறாக உள்ளன. நெகிழ்வுத்தன்மை குறைவு, ஃப்ளக்சுவேஷன் கிடையாது. இதெல்லாம் நேர்முக வரி. பர்சன்டேஜ்னா ஃபிக்ஸ்டு பர்சன்டேஜ் வந்து அது கட்டி ஆகணும். ஆனால் மறைமுக வரியில் நெகிழ்வுத்தன்மை உள்ளது. எதனால் நெகிழ்வுத்தன்மை உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு ப்ராடக்டோட சேல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஆகும் இந்த மறைமுக வரி அப்படிங்கிறதும். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணும், அதிகமாக என்ன பண்ணும், டேக்ஸ் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ அது வந்து நெகிழ்வுத்தன்மை இருக்கும். வரி தேவையும் மக்கள் நல தேவையும். நிதி நிர்வாகத்திற்கு
வருவாயை உயர்த்துவதே வரி விதிப்பதின் நோக்கமாகும். அதாவது நிதி நிர்வாகத்திற்கு வருவாயை உயர்த்துவதே வரி விதிப்பின் நோக்கமாகும். நிதி பற்றாக்குறையில் ஏற்படும் பாதிப்புகளை சமன் செய்ய விலை மாற்றத்துக்கு உதவுகிறது. நிதி நிர்வாக வரலாற்றில் மாநிலங்கள் வரி விதிப்பின் மூலமாகவே பல செயல்பாடுகளை மேற்கொள்கின்றன என்பதை அறிய முடிகிறது. போக்குவரத்து, சுகாதாரம், பொதுமக்களின் பாதுகாப்பு, கல்வி, நலவாழ்வு திட்டங்கள், அறிவியல் ஆராய்ச்சி, கலையும் பண்பாடும், பொதுப்பணி, பொது காப்பீட்டு, மேலும் பல பொருளாதார உள்கட்டமைப்புகளுக்காகவும் வரிப்பணம் செலவழிக்கப்படுகிறது. ஒரு அரசின் திறனுக்கேற்ப வரிகளை உயர்த்துவது அதன் நிதித்திறன் என அழைக்கப்படுகிறது. செலவுகள் வரி வருவாயை விட அதிகமாகும் போது அரசு கடன்களை திரட்டுகிறது. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செலவு அதிகமாகுது, கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ணலாம், செலவு என்ன ஆகுது, பெறப்படக்கூடிய வரியை விட செலவு அதிகமாக இருக்குது. அப்படி என்ன பண்ணலாம், அரசு என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்குறாங்க, கடன்களை திரட்டுகிறது. வாரா கடன்களை திரட்டுவதற்கு வரிகளிலிருந்து ஒரு பகுதியும் செலவழிக்கப்படலாம். மேலும் நலவாழ்வுக்கும் பொது பணிகளுக்கும் தேவைப்படும் நிதிகளுக்கு வரிப்பணம் பயன்படுத்தப்படுகிறது. கல்வி திட்டங்கள், வயதானவர்களுக்கான ஓய்வூதிய பலன்கள், வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கான ஊக்கத்தொகைகள், பொது போக்குவரத்துகள், ஆற்றல், நீர் மற்றும் திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் போன்ற பொது பயன்பாடுகளுக்கு உரியவை அனைத்தும் பொது பணிகளுக்குள் அடங்கும். பண உருவாக்க கோட்பாடுகளின் அடிப்படையில் ஒப்புறுதி பணம் அளிப்புக்கு அரசு கேள்வி கேட்கும் வரை அரசின் வருவாய்க்கு வரிகள் தேவைப்படாது. நாணய மதிப்பை தக்க வைத்தல், சொத்து பங்கீடு தொடர்பான பொது கொள்கை வெளியிடுதல், குறிப்பிட்ட சில தொழிற்சாலைகள் அல்லது குழுக்கள் அல்லது நெடுஞ்சாலைகள் அல்லது சமூக பாதுகாப்பு போன்ற தனிப்பட்ட வகையில் நன்மை தருவன ஆகியவற்றுக்கு மானியம் அளித்தல் போன்றவை வரி விதிப்பின் நோக்கங்களாகும். ஓகே, ஸோ இதோடைய கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்க, இந்த டேக்ஸ் ஓகேங்களா, ஒரு வரி விதிக்கும் அதிகாரம், அதாவது அரசாங்கம் வரி விதிப்பதை வரி விதிப்பு என்கிறோம். வருமானம் முதல் மூலதன ஆதாயங்கள் மற்றும் சொத்து வரி வரை அனைத்து வகையான தன்னிச்சையான வரி விதிப்புகளும் வரி விதிப்பு என்ற சொல்லிற்கு பொருந்தும். வரி செலுத்துவோருக்கு நேரடி அல்லது திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பு அல்லது நன்மை என்ற எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அரசாங்கத்திற்கு கட்டாய செலுத்துகைகள் ஆகும். இம்முறையில் வருமான அளவை பொருட்படுத்தாமல் வரி விகிதம் ஒரே மாதிரியாக இருக்கும். நாட்டு விவகாரங்களை சீராக நடத்துவதில் ஆட்சி முறை முக்கியமான அங்கமாகும். ஒரு நேர்முக வரி என்பது அதன் சுமையை நேரடியாக சுமத்தப்படும் நபரால் சுமக்கப்படும் வரி, அதாவது அதன் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியாது. பரம்பரை சொத்தின் வாரிசுகளிலிருந்து சொத்து அல்லது பண்ணை வரி வசூலிக்கப்படுகிறது. வரி செலுத்துவதை தவிர்ப்பது விரும்பத்தக்கதன்று. மறைமுக வரி என்பது ஒரு வரி, அதன் சுமையை மற்றவர்களுக்கு மாற்ற முடியும். இந்தியாவில் கலால் வரி மத்திய அரசால் விதிக்கப்படுகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி என்பது பொருட்கள் மற்றும் சேவைகளின் விற்பனை, உற்பத்தி மற்றும் பயன்பாடு ஆகியவற்றுக்கு விதிக்கப்படும் ஒரு வகையான வரியாகும். ஸோ இது சுருக்கமாக இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இந்த லெசனில் என்னென்ன பார்த்தோமோ அதோடைய ஒரு சிம்பிளிஃபிகேஷன் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான். இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம டேக்ஸேஷன், ஓகேவா, இந்த சாப்டரில் டேக்ஸை பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன், பேசிக்கான இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்குறோம்.